அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். மனம் இந்தியா ஃபவுண்டேஷன் நடத்துகின்ற இந்த அற்புதமான நிகழ்வில் அடியனுக்கு கிடைச்சது ஒரு பெரிய பாக்கியம். எல்லா இடங்களும் நிறைய மீட்டிங் நாங்கள் போயிட்டுருக்கோம். நிறைய விஷயங்களை எங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள், உணவு மருத்துவம், இயற்கை வாழ்வியல், இது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய பேசுகிறோம். ஆனால் இவ்வளோ ஒரு அற்புதமான அமைதியாக, சாந்தமாக, தெய்வீகமாக நடத்துகிற கூட்டத்தை பார்க்கும்போது உங்கள் எல்லாரையும் நான் தாழ வழங்குகிறேன். சிவகாசி பட்டாசு மாதிரி தடப்படம் தான் எங்கள் மீட்டிங்லாம் போயிட்டுருக்கோம். சிவகாசி பசுமை மன்றம் எல்லாமே. ஆனால் பொதுமக்கள் பங்களிப்போட இவ்வளோ அற்புதமாக நடக்கிற நிகழ்ச்சியை இன்றைக்கி தான் நான் லைஃப்லேயே முதல்ல பார்க்குறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேசியமும் தெய்வீகமும்ங்கிற வார்த்தையை நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் இந்த இடத்துல மட்டும்தான் சுற்றுச்சூழலும் ஆன்மீகம் கலந்த ஒரு அற்புதமான விஷயத்தை பார்க்குறேன். அடுத்துக்கிட்ட மக்களுக்கு நல்ல விஷயத்தை கொண்டு வரும் முயற்சியில் ஒரு 5 விதமான கொள்கையை ஏற்படுத்தியிருக்கீங்க. பேரூர் அடிகளார், எங்களுக்கு அவர் தெரியாது, பட் அவர் எடுத்து செஞ்ச விஷயங்களில் வீடியோ இதில் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஒரு தெய்வீக நிழல் படத்தில் பாருங்கள், எதுக்கு அவங்க தான் அடிகளார். வணக்கையா, அந்த ஆன்மீக அடிகளார் பேரூர் ராமசாமி அடிகளார். எங்களுக்கு நாங்கள் பாண்டிய மண்டலத்துக்காரங்க, இங்கே கொங்கு மண்டலம். கொங்கு மண்டலம் இவ்வளோ செழிப்பாக இருக்கிற காரணமே இதுதான் ஒரு காரணமாக இருக்கு. நல்ல மனிதர்கள், மாமனிதர்கள், இவங்கெல்லாம் எவ்வளோ அழகாக இந்த வேலையை கொண்டு போயிருக்காங்க பார்க்க ரொம்ப பெருமையாக இருக்குது. ஒரு 5 விதமான கொள்கைகளை கையில் எடுத்திருக்கீங்க. சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு ஏற்படுத்துதல், பசுமையை ஏற்படுத்துதல், மழைநீரை வளமாக்கி நீர் ஆதாரத்தை மேம்படுத்துதல். நீர் ஆதாரங்கிற கான்செப்டில் நாங்கள் ஒரு படி மேலே, எப்படி சிவகாசியை கொஞ்சம் வறட்சியான பூமி, கந்தக பூமி, அந்த இடத்துல நாங்கள் கையில் எடுத்துக்கிற விஷயம், திருவாரூர் வரதராஜன் ஐயா அவர்களை தலைவராக கொண்டு நம்மாழ்வார் ஐயல் வழியில், நம்மாழ்வார் ஐயா தான் எங்களுக்கு திருவாரூர் வரதராஜன் எங்கள் ஊர் கூட்டங்களை ஏற்படுத்தி இந்த விஷயத்தை கொண்டு போனார். அதில் தம்பி கிரிதரன் அந்த விஷயத்தை உள்ளே வாங்கி அவர் வீட்டில் முதல்ல 50,000 லிட்டர் தண்ணியை சேகரித்து இன்றைக்கி மழை குடிநீர் இயக்கம் அப்படி ஒரு அமைப்பை ஏற்படுத்தியிருக்கோம். மழை குடிநீர் இயக்கம், நீராதாரத்தை பாதுகாத்துக்கிற அடுத்த ஸ்டேஜ். குடிப்பதெல்லாம் மழை தண்ணீர், கையிலே மழை தண்ணி பாட்டில் தான் வச்சுருப்போம். கல்யாண வீடுகளையும் மழை தண்ணி தான் கொடுக்குறோம். அடியை நடத்துகிற தாய்வழி இயற்கை உணவத்தில் ஒரு 50% மழை தண்ணீரை பயன்படுத்துகிறோம். இது எதுக்காக அப்படின்னா அதனுடைய மெடிசனல் வேல்யூ, அதனுடைய ஆர்வ வாட்டர்லாம் தப்பாக எல்லாம் சாப்பிட்டுட்டு ரொம்ப வீணாக போயிட்டுருக்கோங்கிறது எங்களுடைய கான்செப்ட். தண்ணியை விற்கிறதே ஒரு பாவம் நினைக்கிற கலாச்சாரத்துக்கு சொந்தக்காரங்க நம்ம. ஆனால் தண்ணி வியாபாரம் நடக்குதுங்கிற பெரிய கொடுமை. ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி சென்னையில் ஒரு கடையில் தெரியாதனமாக கொஞ்சம் தண்ணி கொடுங்கன்னா டக்குன்னு பாக்கெட்டை தூக்கி போட்டார். என்ன இப்படி கொடுக்குறீங்கன்னு கேட்டேன் குழந்தைத்தனமாக. எங்கள் ஊருக்கு புதுசாக இப்படி தாங்க இருக்கும் அப்படின்னாரு. அப்போ தண்ணியை தர்மமாக இருக்கிற காலம் மாறி இன்றைக்கி தண்ணியை வியாபாரமாக மாறிடுச்சு. ஆனால் இறைவன் கொடுத்த அந்த தெய்வீகமான மழை தண்ணீரை சேகரித்து அதை நித்தம் பயன்படுத்துகிற கலையை குறித்து தம்பி கிரிதரன் அடுத்த கிளாஸில் உங்களுக்கு கொடுக்க போகிறார். அது எங்களுக்கு கிடைச்ச ஒரு பாக்கியம். அடுத்து உங்களுடைய சிறப்பான விஷயங்கள், கழிவுகளை வளமாக்குதல், இயற்கை வேளாண்மையை ஊக்குவித்தல். இந்த எல்லா விஷயத்தையும் கூட்டி கிழிச்சு எதில் போய் நிற்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கழிவுகளை வளமாக்குதல், சுற்றுச்சூழல், இயற்கை விவசாயம், மழைநீர், எல்லா விஷயமும் எதை நோக்கி பயணப்படுதுன்னா ஹெல்த்தி லைஃப், ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை தான் மனிதனுடைய பெரிய சொத்து. இஃப் த ஹெல்த் இஸ் லாஸ்ட் எவ்ரிதிங் இஸ் லாஸ்ட்டுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் என்ன விஷயம்னா, அந்த செருப்பு தொலைஞ்சு போன பிறகு தான் ஐயோ காணுமே பதறுவோம். அதே மாதிரி தான் ஆரோக்கியத்தை தொலைஞ்சு போன பிறகு தான் மனுஷங்க எல்லோரும் எங்கிட்ட மாட்டிட்டு முழிக்கிறாங்க. இன்றைக்கி 2 வகையான சுரண்டல் சமுதாயத்தில் அதிகமாக இருக்குங்கிறத நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டிய தேவையில்லை. ஒரு காலத்தில் எங்கள் ஊர் காமராஜர் பிறந்த பூமி விருதுநகர், அவர் தான் எங்கள் மண்ணுக்குரியவர். அவர் பொதுவாக தமிழ்நாட்டுக்கே உரியவர், இந்தியாவுக்கு உரியவர். அவர் எங்களுக்கு கல்வியை தர்மமாக சொல்லிக் கொடுத்து ஆஸ்பத்திரியை தர்மாஸ்பத்திரின்னு உருவாக்குறாங்க. கல்வியை எல்லா இடத்துலையும் கல்வி தந்தைன்னு எல்லாட்டையும் 50,000 20,000 நீங்கள் ஒரு 5,000 மரக்கன்று வாங்கிருக்கு ஸ்பான்சர் வாங்குற மாதிரி அந்த காலத்தில் இந்த மாதிரி ஏற்படுத்தி நிறைய கல்வி சாலைகளை ஏற்படுத்தினாங்க. அதனால் ஏற்பட்டதான் தமிழ்நாட்டிலே விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட் வந்து என்றைக்குமே கல்வியில் நம்பர் 1 இருக்கும். எல்லாருக்குமே ஒரு கல்ச்சரல் லைஃப் அங்கே இருக்கா இல்லையா, கல்வியில் ரொம்ப டாப்பாக இருப்பாங்க. பட் விவசாய பூமி, பசுமை பூமின்னு எடுத்துக்கிட்டோன்னா எங்களுக்கு வழிகாட்டுதல் வந்து சிறு துளின்னு ஒரு அமைப்பு. அந்த அம்மா மூலமாக தான் எங்களுக்கு நிறைய விஷயம் கிடச்சிது. அதை அப்படியே டெவலப் பண்ணி பசுமை மன்றம்னு உருவாக்கணும். அதன் மூலமாக பள்ளி குழந்தைகளுக்கு இந்த விஷயத்தை கொண்டு வரோம்.
கொண்டு போக ஒவ்வொரு ஸ்டேஜாக எங்களுக்கு தெரிய வர விஷயம் ஆரோக்கியத்தை காணும். எல்லா இடத்துலையும் ஆரோக்கியத்தை ஏன் ரொம்ப மேன்மைப்படுத்த வேண்டியிருக்குன்னா, இப்போ எல்லாருக்கும் ட்ரெண்டிங் என்னென்னா, நம்ம வீடுகளில் நடக்கிற விஷயம், நம்ம பசங்க நம்ம பேச கேட்குறதில்ல. ஐ கரெக்ட் ஆர் நாட்? நீங்கள் என்ன சொன்னாலும் அவன் கேட்க தே ஆர் நாட் ரெடி. இது ஒரு கொடுமை. ரெண்டாவது பெரிய கொடுமையை பார்க்குறோம், அவனுடைய லைஃப் ஸ்டைல், டயட் எல்லாமே ரொம்ப நெகட்டிவாக இருக்குது. ஏன்டா இப்படி இருக்க லூஸு மாரி, இந்த மாதிரி இருந்தீங்கன்னா உனக்கு ஃபிசிக்கலாக வீக் ஆயிடுவேன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி அவன் ஃபிசிக்கலாக வீக் ஆகிருக்கான். அது எப்படி கண்டுபிடிக்கலான்னா, நாட்டில் கல்யாண பத்திரிக்கைலாம் எடுத்து பார்த்தீங்கன்னா வளகாப்பு ரொம்ப கம்மியாக தான் நடந்திருக்கும். ஃபங்க்ஷன் ஏன் நடக்கலைன்னா, ஆணும் பெண்ணும் இணையும் போது கிடைக்கிறது பேபி இன்றைக்கி ஈஸியாக கிடைக்கல. ரொம்ப கேவலமாக எங்கே பார்த்தாலும் கருத்தரிப்பு மையங்கள். இந்த மண்ணிலே ஒரு விதையை விதைத்தால் தானாக வந்தே ஆகணும் அடுத்த செடி. ஆனால் வரலை. பெண் கருமுட்டையும் ஆணின் விந்தனும் இணையும் போது பேபி கிடைக்கல. அப்போ நிறைய ஊருக்குள்ளே கருத்தரிப்பு மையம் வந்துருச்சுனாலே நம்ம ரொம்ப ஃபிசிக்கலாக வீக் ஆகிட்டுருக்கோங்கிற பெரிய கொடுமையை ஞாபகத்தில் வச்சுக்கிறோங்க. அவனுடைய அந்தரங்கமான தாம்பத்திய வாழ்க்கையில் தோல்வி, குழந்தையின்மை, யாத்திரை போகிற வரைக்கும் மாத்திரை சாப்பிட்ற கொடுமை. காசி யாத்திரை சொல்லலை, இறுதி யாத்திரை சொல்கிறேன். நிறைய பேர் தொடர்ந்து மாத்திரையாக சாப்பிட்றாங்கன்னா எல்லா இடத்துலையும் நம்ம தோத்துட்ருக்குன்னு அர்த்தம். நம்முடைய கல்ச்சராக நம்ம பசுமை வனம் அழகான விஷயத்தை கொண்டு வரோம். இந்த இடத்துல நோக்கம் ஆரோக்கியம்தான். அந்த ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு இயற்கை வேளாண்மை ரொம்ப அற்புதமான கான்செப்ட். ஆர்கானிக் ஃபார்மிங், நம்மாழ்வார் ஐயா கூட நான் 10 வருஷம் பயணிச்சிருக்கேன். எனக்கு கிடைச்ச விஷயம், அது ஒரு பிரச்சார இயக்கமாக நிற்கிறதே தவிர ரொம்பவருக்கு அதை பெரிய அளவுக்கு வருமானம் சார்ந்த தொழிலாக வரலை. ஆனால் வருமானம் சார்ந்த தொழிலுங்கிறது தவறு. இயற்கை வேளாண்மை வாழ்வியல் என்று அந்த ஞானி நமக்கு சொல்லிக் கொடுத்தார். ஆகையினால தான் இயற்கை விவசாயத்தை ஒரு வாழ்வியல் சார்ந்த விஷயமாக கையில் எடுத்து ஒரு பக்கம் போயிட்டுருக்கோம். அங்கேயும் கூட்டி கழித்து பார்த்தா நஞ்சில்லாத விவசாயம், பூச்சி மருந்து இல்லாத விவசாயம், இதுதான் நம்முடைய நோக்கமாக இருக்குது. அப்போ பூச்சி மருந்து இருக்கக்கூடாது, நஞ்சு இருக்கக்கூடாது. இப்படி ஒரு உணவை கொடுக்க முடியுமா அப்படின்னு பார்க்கும்போது நம்மால் வரையை தான் நான் ஒரு 20 வருஷமாக அந்த உணவகத்தை நடத்திட்டுருக்கேன். என்னுடைய அம்மா மூட்டு வலியில் கஷ்டப்படுத்தும் போது பக்கத்தில் கோயில்பட்டியில் ஒரு நைனா, ராமசாமின்னு ஒரு நைனா தான் சொல்லி கொடுத்தாரு. தம்பி, உங்கள் அம்மா முளைகட்டியை உளுந்து சாப்பிடணும், புளிக்குழம்பு ஊறுகாய் சாப்பிடக்கூடாது, பழைய குழம்பு சூடாக்கி சாப்பிடக்கூடாது. எங்கள் வீட்டில் ஒரு தரித்திரம் உண்டு, வீட்டில் ஒரு எச்சுப்பெட்டி உண்டு. அப்போ ரயில்வே ஸ்டேஷன் மாஸ்டர் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து சாப்பிட்றது, இது ஒரு பெரிய நெகட்டிவ். அவர் சொன்னார், ஃப்ரிட்ஜில் வச்சு என் தோசை மாவை சூடாக்கி சாப்பிட்றதுனால தான் மூட்டு வலி, புளிக்குழம்பு ஊறுகாய் சாப்பிட்றது தான் காரணம், சீனி காப்பி தான் காரணம். இதெல்லாம் பார்த்தா வனம் ஃபவுண்டேஷன் ரொம்ப அற்புதமான விஷயம். 1000 சிந்தனைகளோட ஒரு செயல், சூப்பர். வந்த உடனே அழகாக ஒரு சுண்டலையும் ஒரு 10 துளசி தனியாக அழகாக கொடுத்தீங்க. அதான் வழக்கமாக என்னமோ எலிசபெத் ராணி பேரம்பேத்தி மாதிரி எந்த மீட்டிங்லையும் பிஸ்கட்டு டீயும் கொடுக்குற கேவலமான கலாச்சாரத்தை உள்ளே நுழையும் போதே மாற்றிட்டாங்க. அதே மாதிரி மீட்டிங்கை நடத்துகிற ஸ்டைலில் நாங்கள் புதுசாக கற்றுக்குறோம். எங்கள் ஊரில் இதெல்லாம் காப்பி பண்ணுறதுக்காக தான் எல்லாம் பிளான் பண்ணி மண்டையில் ஏற்றிட்டுருக்கோம். அந்த அறம் சார்ந்த அறம், அன்பு, அறிவு இதுக்குண்ட தலைவர்களை ஏற்படுத்தி அங்கேருந்து எல்லாம் கற்றுக்கிடுங்கன்னு மைண்டு கரப்டர் ஆகிடக்கூடாது. ரொம்ப அழகாக டியூன் பண்ணுறதுக்கு ஸ்கை சுந்தரராஜன் ஐயா தவம் ஏற்படுத்தி மைண்டை டியூன் பண்ணுற அழகு எப்பா ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது எங்களுக்கு. இந்த மாதிரி கூட்டங்களை நான் உட்கார வைக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது, சந்தோஷப்படுறேன். அதே நேரத்தில் எனக்கு குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு செய்தியை பரிமாறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். சிவகாசியில் ஒரு தாய்வழி இயற்கை உணவு நடத்துகிறது தான் எனக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பு. எனக்கு அம்மாவுக்கு ஏற்பட்ட மூட்டு வலியை சுகமாக்குனது முடக்கத்தான் கீரை சூப்பு, முளைகட்டிய உளுந்து ப்ளஸ் டீ காப்பி பால் குவாட்டர் அடிக்கிறது எல்லாம் ஒன்று தான். டீ காப்பி பால் குவாட்டர் எல்லாம் ஒரே கான்செப்ட் தான். இந்த மாதிரி நெகட்டிவ் ஃபுட்டாக அசிடிட்டி ஃபுட்டை அவாய்ட் பண்ணிவிட்டு அல்கலைன் ஃபுட்டை ப்ரமோஷன் பண்ணுறது. அப்போ அல்கலைன் ஃபுட்டை வச்சு ஒரு ஹோட்டல் நடத்த முடியுமா அப்படின்னு விளையாட்டுத்தனமாக நினச்சி விளையாட்டுத்தனமாக செஞ்சு ஆரம்பித்து நம்மாழ்வார் ஐயா தலையில் நாமகரணம் சூட்டப்பட்டு அது இன்றைக்கி பெரிய அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகிருக்கு. தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரு ஆயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு இந்த கோயம்புத்தூர்லேயே என்கிட்ட ட்ரைனிங் எடுத்தவங்க படைகள் உட்பட எல்லாருமே சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்டு இருக்காங்க. எதனால் அப்படின்னா, ஆர்கானிக் ஃபார்மிங்கில் கிடைக்கிற விஷயத்தை திரும்ப சமைக்கும்போது அவனுடைய வீரியம் குறைஞ்சிருது. சமைத்த உணவு நோய் அப்படிங்கிறது தான் கான்செப்ட். வணக்கத்திற்குரிய வள்ளுவர் ஐயா நமக்கு சொல்லிக் கொடுத்த விஷயம், மாறுபாடு இல்லாத உணவு மறுத்து உண்ணின் ஊறுபாடு இல்லை உயிர்க்கு. மாறுபாடு இல்லாத உணவு மறுத்து உண்ணின் ஊறுபாடு இல்லை உயிர்க்கு. அப்போ மாறுபாடான உணவு எதுன்னு பார்த்தா, தமிழ்நாட்டிலே அதிகமாக நான் பார்க்குற ஒரு நெகட்டிவான விஷயம் இந்த கொங்கு மண்டலத்தில் தான். எங்கே பார்த்தாலும் டீ கடை,
வடை, சமோசா, எக் பப்ஸ், சிக்கன் பப்ஸ், சமோசா, இந்த மாதிரி காலங்காத்தால் ஆயிலி ஃப்ரைட் ஐட்டம் உங்கள் ஆயிலையே போக்குற அளவுக்கு இங்கே இருக்குது. இது எப்படி இங்கே கண்டுபிடிக்கலான்னா, இந்த மதுரையில் கோயம்புத்தூரில் நிறைய ஹாஸ்பிட்டல், ஃபிம் இருக்குது, கேஜிஎஸ்ஸு, எல்லா பெரிய ஹாஸ்பிட்டல்லையும் ஒரு சர்வே, சென்னையில் எடுத்த சர்வேயை கோயம்புத்தூரை நான் பொருத்தி பார்க்குறேன். இருக்கிற எல்லாரும் பேஷண்ட்டாக நிறைய பேர் உருவாகிட்டே இருக்காங்க. எங்கே பார்த்தாலும் பெட்டிக்கடை மாதிரி மெடிக்கல் ஸ்டோர்ஸ் உருவாகிட்டே இருக்குது. ஆர்கானிக் சம்மந்தப்பட்ட சிந்தனை மக்களில் வந்தாலும் ஒரு பக்கம் பயங்கரமாக மெடிக்கல் ஸ்டோர் உருவாகிட்டுருக்கு, ஒரு பக்கம் ஆஸ்பத்திரிகள் உருவாகிட்டுருக்கு. ஊர் ஃபுல்லாக பிரம்மாண்டமான ஆஸ்பத்திரி இருக்குன்னா என்ன அர்த்தம்? கொஞ்சம் மாற்றி யோசிங்க. சீக்கு பிடிச்சவன் ஊருக்குள்ள நிறைய பேர் இருக்கான்னு அர்த்தம். நம்ம கரெக்டாக நாட். அப்போ இந்த அளவுக்கு நோய் பெருகி போச்சு, இந்த அளவுக்கு கருத்தரிப்பு மையம் பெருகி போயிட்டுருக்குன்னா நம்மளோட லைஃப் ஸ்டைலில் பெரிய ஆபத்து இருக்குங்கிறது தான் கான்செப்ட். அதில் வள்ளுவர் ஐயா நமக்கு சொன்ன அந்த மாறுபாடு இல்லாத உணவு நம்மளை ரொம்ப டாமினேட் பண்ணிகிட்ருக்கு. இன்றைக்கி பசங்களுடைய லைஃப் ஸ்டைலை பார்த்தீங்கன்னா, டயட்டை பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வணக்கத்திற்கு ஐயா 84 வயசில் கம்பீரமாக இருக்கார். ஆனால் இந்த தலைமுறையை பற்றி என் நண்பர் சிவராமன் சொன்ன ஒரு விஷயந்தான். இந்த தலைமுறையில் தான் நம்மளோட வயசில் கீழே உள்ளவங்களாம் போய் சேர்றாங்க. இதுக்கு முன்னாடி பெரியப்பா போனார், சித்தப்பா போனார், தாத்தா போனார், இப்படி தான் நியூஸ் இருக்கும். இப்போ நம்மளோட வயசில் குறைஞ்சவங்களாம் கண்ணீர் அஞ்சலி வால் போஸ்ட்டுக்கு வந்துட்டுருக்கானா என்ன அர்த்தம்? வாட் இஸ் த ரூட் காஸ் ஆஃப் த ஆல் ப்ராப்ளம்? டயட் சரியில்லை, நம்ம லைஃப் ஸ்டைல் சரியில்லை, நம்ம எடுத்துக்கிற உணவு சரியில்லை. இதெல்லாம் கொஞ்சம் யோசனை பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் அந்த விளையாட்டுத்தனமாக உருவாக்கின தாய்வழி இயற்கை உணவும் இன்றைக்கி நிறைய பேருக்கு ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். அடுத்து எனக்கு இங்கே ஒரு வாய்ப்பு கிடைச்சா இங்கே கூட அந்த உணவு ஃபயர்லெஸ் குக்கிங், நோ ஆயில் நோ பாயில், அதை டேஸ்டியாக ஹெல்த்தியாக செய்கிறது எப்படிங்கிறத எனக்கு ஒரு அனுபவம் இருக்குது. அந்த அனுபவத்தை திரும்ப நம்ம மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். எதனால் அப்படின்னா, நாங்கள் நடத்துகிற உணவகத்தோட இன்றைக்கி காலையில் ஒரு 5 மணிலேருந்து ஒரு 9:30 வரைக்கும் நான் உணவகத்தில் தான் இருந்தேன். என்னுடைய உணவகத்தில் உப்பு கிடையாது, பால் கிடையாது, சீனி கிடையாது, மைதா கிடையாது, அரிசி கிடையாது, நெய் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஒரு ஹோட்டல் நடத்த முடியுமா அப்படின்னா, எப்படியோ நடக்குது, எப்படியோ ஜெயிக்குது. டெய்லி 500 கஸ்டமர் வராங்க. இதுக்கு மட்டும் நீங்கள் கைதட்டலாம். நீங்கள் 500 கஸ்டமர் எதுக்காக வர்றாங்கன்னு பார்த்தோன்னா ஆரோக்கியத்துக்காக வராங்க. அந்த ஆரோக்கியத்தை ஏற்படுத்துறதுக்குன்னு ஒரு உணவகத்தை ஒரு கான்செப்ட்டு, இந்த மாதிரி உடம்புக்கு லொல்லு பண்ணக்கூடிய ஃபுட்டு எதுவும் இருக்கக்கூடாது. இங்கே உள்ள ஹோட்டல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பிரமாதமாக, அவ்வளோ ஸ்டைலிஷாக இருக்குது. ஆனால் ஆரோக்கியம் அவுட்டு. 2 பாத்ரூம் வரும், ஆனால் வராது. ஸ்கின் ப்ராப்ளம், பிரச்சனை, டென்ஷன், இந்த மாதிரி ஸ்தலங்களை அழகாக தவம் உட்கார்ந்து போயிடலாம். அடுத்து எடுக்கிற இன்டேக், நீ உண்ணும் உணவு தான் 7 தாதுக்களாக மாறுகிறது. வேதாத்திரி மகரிஷா சொன்ன ஞாபகம். நீ உண்ணும் உணவே 7 தாதுக்களாக, இரத்தமாக, மஜ்ஜையாக தனித்து எங்கே காண்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சொலவடை வரும். நம்ம பண்ணக்கூடிய உணவு தான் நம்ம ரத்தமாக மஜ்ஜையாக வரும்போது நம்ம டயட்டு தான் நம்ம லைஃப் ஸ்டைலையே மாற்றி அமைக்குது, மைண்டை கரெக்ட் பண்ணிடுது, பாசிட்டிவாக மாற்றுறது. அதனால தான் இன்றைக்கி மழை தண்ணீரை குடிங்க சொல்லும்போது அவர் பாடியில் அசிடிட்டி லெவல் குறையுது. சமைத்த உணவு கம்ப்ளீட்டாக விட முடியாது. 50% ஆகுது சமைத்த உணவு, 50% இயற்கை உணவு. அது என்ன இயற்கை உணவு? ஆர்கானிக்கில் கிடைக்கிற ஒரு வாழைப்பழம், தேங்காய், பேரிச்சம்பழம் போதும். பி எ ஃப்ரூட்டேரியன் ஒன்ஸ் இன் எ டே போதும். ஒவ்வொரு ஸ்கூல்லையும் இன்றைக்கி காலை உணவு திட்டத்தில் இந்த கூட்டத்தில் சொல்லும்போது யாராவது லிங்க் இருந்தால் மினிஸ்ட்ரி லெவலில் பேசுங்க. காலை உணவு பசங்க மாதிரி ஏதோ ஒரு ஃபுட்டை பசங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஒரு ஆக்டிவான எனர்ஜி தரக்கூடிய உணவுன்னு சொல்லவே முடியாது. பசங்க மாதிரி இருக்குது அந்த உணவு. ஏன் 2 வாழைப்பழம், ஒரு தெய்வத்துக்கு வைக்கிற பிரசாதம் வாழைப்பழம், தேங்காய், பேரிச்சம்பழம். எல்லாராலும் முடியாது. வாரத்துக்கு ஒரு நாள் இந்த கான்செப்டை கையில் எடுக்கும்போது தென்னை விவசாயிகளும் நல்லா வருவாங்க, எல்லாத்தோட ஆரோக்கியம் கிடைக்கும். நம்பர் 1 தேங்காய் தான். தேங்காய்க்கு பேர் தேன் கனி. அப்போ காலை உணவில் கொஞ்சோண்டு 1/4 மூடி தேங்காய் பூ, 2 வாழைப்பழம், 5 பேரிச்சம்பழம், ஃபுல் எனர்ஜி, டென்ஷனே இருக்காது. அதை விட கேவலமாக எல்லோரும் இட்லி தோசை பிடிச்ச மாவாக சாப்பிட்டு ராத்திரி பேய் மாரி 11 மணிக்கு சில்லி சிக்கன், பள்ளி சிக்கன், புரோட்டாவாக தின்னு பாவமாக ஆகி அடுத்து ஒரு யோகா கிளாஸ் உட்கார்ந்தாலும் அந்த நேரத்துக்கு நல்லா இருக்காங்க. அப்புறம் டர்ரு புஸ்ஸுன்னு மென்டலி கரெக்டாக இருக்காங்க. அப்போ எல்லாத்துக்கும் எதிராக காரணம்னா நம்ம எடுத்துக்கிற உணவு. அப்போ எப்படி சார் உணவு எப்படி இருக்கணும், எப்படி அமைத்தால் நல்லதுங்கிற மீட்டிங்கை ஓரளவுக்கு நான் சொல்லிட்டு போயிடுறேன். எங்கள் ஹோட்டலில், அதாவது இயற்கை உணவகத்தில் காலை எழுந்தோட அருகம்புல் சாறு, வெண்டைக்காவை கட் பண்ணி மழை தண்ணீரை ஊற்றி வெண்டைக்காய் ஊற வைத்த தண்ணீர், வெந்தயம் ஊற வைத்த தண்ணீர், அடுத்து முடவாட்டக்கிழங்கு சூப்பு, முடக்கத்தான் கீரை சூப்பு, கொள்ளு சூப்பு. உங்கள் ஊரில் நல்லா ஒரு கலாச்சாரம் உண்டு, இந்த செலவு ரசமா, பேர் என்னது? செலவு ரசம், கொள்ளு ரசமா,
ஆஹா. அந்த மாதிரி ட்ரெடிஷ்னலாக உள்ள விஷயங்களை பாரம்பரிய பாட்டிகளை ஒரு 20 லேடிஸை நாங்கள் வச்சு அந்த உணவத்தை நடத்துகிறோம். எல்லாருமே பாரம்பரிய வைத்தியம் தெரிஞ்சவங்கள இந்த சூப்பை தயார் பண்ணி மக்களுக்கு கொடுக்குறாங்க. டேஸ்டியாக இருக்கணும். டேஸ்டியாக இருக்கணுங்கிறக்க கேவலமான அஜினோமோட்டோவை நாங்கள் பார்த்தது கூட கிடையாது. சீனியை உள்ளே தூக்கிட்டு வந்தே இல்லை. 25 வருஷமாக ஒயிட் சுகருங்கிற ஒயிட் பாய்சன் இது வரைக்கும் எங்கள் உணவத்தில் வந்தது இல்லை. அரிசியே இல்லைன்னு சொன்னேன். கேவலமான பொன்னி அரிசியை தான் சொன்னேன். அதோட சிறப்பான கவுனி அரிசி கஞ்சி, பூங்கார் அரிசி கொழுக்கட்டை, வரகரிசியில் புட்டு, இந்த மாதிரி ட்ரெடிஷ்னலாக கொஞ்சம் ப்ரமோஷன் பண்ணால் என்ன. இங்கே அழகான க்ளவுட் கிச்சன் நடத்துகிறதா கேள்விப்பட்டேன். கிட்டத்தட்ட வெறும் 120 ரூபாய்க்கு அனைத்து தொழிலாளருக்கும் நன்மை பெறும் வகைக்கு நல்ல ஃபுட்டு தயார் பண்ணி கொடுக்குறதா கேள்விப்பட்டேன். 2000-3000 பேருக்கு சப்ளை பண்ணுறதா கேள்விப்பட்டேன். இந்த இடத்துல நாம் ஒரு கான்செப்டை கையில் எடுக்கலாம். நம்ம லேபர்ஸ் ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு இது போதுமா போதாதாங்கிறதெல்லாம் நியூட்ரிஷன் பார்த்துக்கிடுவாங்க. நல்ல செவ்வாழைப்பழம், 4 செவ்வாழைப்பழம் அல்லது 2-3 கொய்யாப்பழம், அரைமுடி தேங்காய் துருவல் இது கொடுத்துட்டா அவன் பாடியோட மெட்டாபாலிசமே மாறிடும். இப்போ எல்லோரும் நோயாளியான பிறகு புத்திசாலியாக இருக்காங்களா இல்லையா? நோயாளியான பிறகு சில்லி சிக்கன் புரோட்டா யாராவது சாப்பிடுவாங்களா? ஒரு ஆளை போட்டு தள்ளுன்னா அவருக்கு பிரியாணி வாங்கி கொடுத்தனா 4 நாளில் அனுப்பிடலாம். அப்போ ஊருக்குள்ளே பிரியாணி கடை எங்கே வந்துச்சு? புரோட்டா எங்கே வந்துச்சு? ஃபாஸ்ட் ஃபுட்டு ஹோட்டல் நிறைய வந்துச்சு. ஃபாஸ்ட்டாக போய் சேர்றதுக்கு தானே வந்திருக்கு. இப்போ ஒரு மனுஷன் ஃபாஸ்ட்டாக போய் சேர்றது கூட பெரிய விஷயம் இல்லை, போய் சேர்ந்துட்டோம். ஆனால் பேஷண்ட்டாகவே இருக்கிறாங்க. கோயம்புத்தூரில் அத்தனை ஆஸ்பத்திரியை ரிப்போர்ட் பண்ணி பாருங்கள், பட்டினியில் கஷ்டப்பட்டு எவனும் படுத்து கிடக்கல. அது நியூட்ரிஷன் ஷார்ட்டேஜில் யாரும் அங்கே படுத்து கிடக்கல. தின்னு கட்டவன் தான் அங்கே படுத்து கிடக்கான். எங்கள் ஊர் கொச்சையான பாஷை தின்னு கட்டவன். தின்னு கட்டவன்னா தப்பான உணவு நோய், சரியான உணவு ஆரோக்கியம். எது தப்பான உணவு எது சரியான உணவுங்கிற புரிதல், ஒரு நாலேஜ் நம்ம ஸ்கூல் பசங்களுக்கு துப்புரவாக இல்லை. பேரண்ட்ஸே டம்மியாக தானே இருக்காங்க. டம்மி பேரண்ட்ஸுக்கு டம்மி பிள்ளை தானே பிறக்கும். ஒரு பவர்ஃபுல் பேரண்ட்ஸை நம்ம உருவாக்க வேண்டாமா? அடுத்த கட்ட தலைமுறை சுற்றுச்சூழலை அழகாக பேசுகிறோம், சுற்றுச்சூழல் சார்ந்த எல்லா விஷயத்தையும் கொண்டு வரோம். அதே நேரத்தில் வாய்க்கு போகிற உணவு என்ன, அதில் சமைத்த உணவை குறைத்து இயற்கை உணவை கூட்டுவோம். வாழைப்பழம், தேங்காய், பேரிச்சம்பழம், நல்ல சிவப்பு கலர் அவள், சம்பா அவள், அதை அழகாக நினச்சி தேங்காய் பூ போட்டு மிளகு சீரகம் போட்டு கார அவளை மாற்றலாம். அப்படியே தேங்காய் பழம் நிறைய விட்டு அவள் பாயாசம் பண்ணலாம். நோ சைடு எஃபெக்ட், கெட்ட கொலஸ்ட்ரால் எதுவுமே கிடையாது. ஆனால் இன்றைக்கி டே டு டே லைஃப் நம்மளோட டயட்டை ஃபுல்லாக எடுத்து பார்த்தீங்கன்னா நோயை தரக்கூடிய விஷயங்கள் அவ்வளவு இருக்குது. இந்த சப்ஜெக்ட் கிளாஸ்லையும் இல்லை, எங்கேயுமே இல்லை, பேரண்ட்ஸும் இல்லை. வனம் ஃபவுண்டேஷன் இதை கையில் எடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். எதனால் அதை சொல்கிறேன்னா, எல்லாருக்கும் ஒரு ஆசை, நாம் பிள்ளைகள் நல்லா இருக்கணும், அதுக்கு நல்லா இருக்கணும்னு ஆசைப்பட்றோம். அதுக்காக தான் ஓடி ஓடி சம்பாதிக்கிறோம், ஓடி ஓடி உழைக்கிறோம். ஆனால் அவங்க எடுக்கிற உணவுனால தான் அவனுடைய பிஹேவியர் தெரப்பி ரொம்ப 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 மோசமாகிட்டு இருக்கிறது கான்செப்ட். அப்போ காலையில் எந்திரிச்சோடனே பூரியும் புரோட்டாவும் ஒரு அசிடிட்டியான உணவை சாப்பிடும்போது நெஞ்சை கறிக்குது. புரியும்படி சொல்லப்போனால் 2 வாழைக்காய் பஜ்ஜி நீங்கள் எனக்கு மீட்டிங் கொடுத்தவொடனே என்ன ஆகும்? ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கிளைமேட்டுக்கு. அடுத்து ஒரு லஞ்சம் கேட்கும், சூடாக டீ குடித்தாதான் எல்லாருக்கும் புத்தி கெட்டு போகும். ஆமே கரெக்டாக நாட். டீயில் ஏதாவது பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கா? அது வாழைக்காய் பஜ்ஜியில் ஏதாவது இருக்க வாய்ப்பு இருக்கா? அப்போ நெகட்டிவான அந்த ஃபுட்டை விட்டுட்டு 2 வாழைப்பழம் சாப்பிட்டானா பாடியோட சிஸ்டம் எப்படி வேலை செய்யுது? வாழைப்பழத்தை நல்லா கழுவி தோலோடு சாப்பிட்ற கான்செப்டை நாங்கள் டெவலப் பண்ணியிருக்கோம். அவ்வளோ நனைய வச்சு கொடுக்குற கான்செப்டை டெவலப் பண்ணியிருக்கோம். சுண்டல் வகைகள் 5 விதமான சுண்டல் வகைகளை வெறும் 10 ரூபாய்க்கு கொடுத்து எங்களால் நிறைய கஸ்டமர் கொடுத்து சக்ஸஸ் பண்ண முடியுது. எதுக்காக சொல்கிறேன்னா, இதே மாதிரி க்ளவுட் கிச்சனில் நிறைய மேஜராக செய்கிறவங்க ஒரு வேளை மட்டும் சமைக்காத உணவை கொடுத்தீங்கன்னா இந்தியா சுதேசியில் வந்துச்சுன்னு அர்த்தம். ஃபாரினில் போய் கேவலமாக பெட்ரோலியத்துக்கு போய் நிற்க வேண்டிய தேவையில்லை. கேஸ் பிரச்சனை குறைஞ்சிரும். சுற்றுச்சூழலை மேம்படுத்துறதுல நம்ம மெம்பர்ஸ் 1000 பேரோ 2000 பேரோ இருக்கும். ஒரு நேரம் சமைக்காமல் தான் இருப்போமே. சார் எங்கள் வீட்டில் சமைக்கிறது இல்லை சார். என்ன தான் நடக்கும்? என் சட்டையிலேருந்து செல்லை எடுத்து பட்டன் அமுக்குறான், சிவப்பு சட்டைக்காரன் வீட்டுக்குள்ளே வந்துடுறான். புரியுதா? சிவப்பு சட்டைக்காரன் யாருன்னு? டேஞ்சராக ஒருத்தர் வீட்டுக்குள்ளே வந்துடுறான். அப்போ ஒரு அருவருப்பான உணவு கலாச்சாரம் இங்கே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதுமே கரெக்டாக நாட். 25 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் ஊரில் கல்யாணத்துக்கு பொண்ணு பார்க்கும்போது அந்த வீட்டில் அடிக்கடி கிளப்பு கடையில் போய் சாப்பிட்றாங்கன்னா பொண்ணே கொடுக்க மாட்டாங்க. என்ன குடும்பம் கேவலமான ஹோட்டலில் போய் தின்னுட்டு திரியிறாங்கன்னு. இன்றைக்கி உள்ள மாடர்ன் கேர்ள்ஸு எப்படி மாறிட்டாங்க? ஷாப்பிங் போகணும், வெளியே சாப்பிடணும், பாசமுள்ள புருஷனாக இருந்தால் வீட்டுக்கு பார்சல் வாங்கிட்டு வருங்கிற கலாச்சாரம் வந்துருச்சு. அதுமே கரெக்டாக நாட். இப்போ ஒவ்வொரு ஸ்டேஜாக பார்க்கும்போது நெகட்டிவான ஃபுட்டு, ஆக்சிடிட்டியான ஃபுட்டு நம்மளை சுற்றி இவ்வளோ டாமினேட் பண்ணிருச்சு. அதுலேருந்து மீட்டு எடுக்கிறதுக்கு ஒரே ஒரு கான்செப்ட்,
பி எ ஃப்ரூட்டேரியன் ஒன்ஸ் இன் எ டே. ஒரு வேளையாவது பழ உணவு சாப்பிட்டு பளபளப்பாக மாறுங்களேன். காய்ச்சக்கார பழம்னு ஒன்று இருக்குது, இது யாருக்குமே தெரியாது, பேரே தெரிஞ்சு போச்சு. ஒரு ஆளுக்கு சோம்புலன்னா ஒரு பந்தாவா ஆலிக்ஸு பூஸ்ட் இது தான் தூக்கிட்டு போவோம். என்னை பார், என் ஸ்டேட்டஸை பாருன்னு. ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்சிடென்டி மில்கி ப்ராடக்ட்ஸ். அதை விட சூப்பராக நம்ம பாரம்பரியத்தில் 4 ஆரஞ்சு பழத்தை கட் பண்ணி கொடுத்தாங்க. அது கட் பண்ணி அதை சாப்பிட்டு சுடுதண்ணியும் பனங்கற்கண்டு பெப்பரும் போட்டு சாப்பிட்டா எப்பேற்பட்ட சளி எறும்புல ஓடி போயிடுது. வைட்டமின் சி கறந்த ஒரு கான்செப்ட். அப்போ பழங்கள் 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 இதை ஆர்கானிக்கில் விளைய வச்சு ஏன் டிஸ்ட்ரிபியூட் பண்ணக்கூடாது? ஏன் சார் அதெல்லாம் ஓடுமா சார், ஓடாதா சாருங்கிறது 2வது கான்செப்ட். ஓடுங்கிறதுக்கு ஒரு உதாரண புருஷனாக தான் நான் உங்கள் முன்னாடி உட்காந்துருக்கேன். அப்போது கிட்டத்தட்ட 50% சமைச்ச உணவு, 50% இயற்கை உணவு. அப்போது ஒரு கீவாநெல்லி சாறு கொடுத்தா கல்லீரலுக்கு நல்லதுங்கிற கான்செப்ட் தெரியுது. அது கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு செட்டப்பை ஏற்படுத்தணுமா வேண்டியுமா இல்லையா? ஒவ்வொரு ஸ்கூல்லையும் பசங்கள் காலை உணவு திட்டத்தில் தப்பாக சாப்பிட்றத விட நெகட்டிவான ஆர்கானிக்கில் உள்ள ஃபுட்டை பற்றி நம்ம ஏன் முயற்சி பண்ணக்கூடாது? எந்த ஒரு ஃபங்க்ஷனில் கல்யாண வீடுகளுக்கு எடுத்த உடனே ஹெவியான ஃபுட்டாக கொடுத்து பாழாக்கி அன்றைக்கி தான் மக்களுக்கு ப்ரெஷரும் சுகரும் கூடுற அன்றைக்கி பார்த்திங்கன்னா கல்யாண வீடாக தான் இருக்கும். ஹெவியான சாப்பாடு, ஃபாஸ்ட்டாக சாப்பிட்றது. அப்போ ஃபாஸ்ட்டாக சாப்பிட்றது எவ்வளோ ஆபத்துங்கிற கலாச்சாரத்தை நம்ம மக்களுக்கு சொல்லித்தரணும். அதை விட மோசமான விஷயம் செல்லு பார்த்துட்டே சாப்பிட்றது. கல்யாண வீட்டில் பெரிய கேவலமாக இருக்கும். கக்கூசில் உட்காந்து பார்க்க வேண்டிய செல்லை சாப்பிடும்போது முன்னாடி ஸ்டாண்டு மாதிரி வச்சு பிள்ளை அப்படியே பார்க்குது. ஆத்தாக்காரி ஆன்னு பார்த்துட்ருக்கா, நிம்மதியாக இருக்காங்களாம். உன் பிள்ளை டயபெட்டிக் பேஷண்ட்டை ப்ரமோஷன் ஆயிடுச்சுன்னு தான் அர்த்தம். நம்ம உண்ணும்போது உணவு உண்ணுதலே தியானம் அப்படிங்கிறது தான் ரமண மகரிஷியோட பெரிய கான்செப்ட். யோகா கிளாஸில் தியான கிளாஸில் உட்கார்றது பெருசு இல்லை, உணவு உண்ணுதலே தியானம். கான்செப்ட் எப்படி சொல்லியிருக்கான் பாருங்கள். உணவு உண்ணுதலே தியானம். சாப்பிடும்போது நல்ல மென்று நொறுக்கத்துனா 100 வயசுமாங்க இல்லையா? அதே மாதிரி தான் எந்த உணவும் நல்ல மென்று சாப்பிட்ற கல்ச்சரை கொண்டு வரணும். எப்படி? சாப்பிடும்போது செல்லை பிடிங்கிடணும். வீட்டில் டைவர்ஸ் வரைக்கும் வந்துடும், பிரச்சனையே வந்துடும். அட்லீஸ்ட் பார்க்குற நேரம் பார்த்துக்கோ, சாப்பிடும்போது செல்லு தர மாட்டேன்னு ஒரு கலாச்சாரத்தை உருவாக்குங்க. ஒரு நேரமாவது குடும்பத்தோடு உட்காந்து ஃப்ரூட் சேலட்டு, வெஜ்ஜு சேலட், அப்புறமா அவல் சேலட்டு, அவல் பாயசம், அவல் புட்டு, இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் நான் புக்கு நிறைய எழுதியிருக்கேன். வெளியே வாழ்வியல் மருத்துவம்னு ஒரு புத்தகத்தில் ஃபயர்லெஸ் குக்கிங் சம்மந்தப்பட்ட அனைத்து விவரங்கள் இருக்குது. அதை ஃபாலோ பண்ணுங்கள். தண்ணியை மழை தண்ணீரை ரொம்ப லேசாக நினைக்காதீங்க. அன்கம்பேரபிள் வாட்டர் இன் த வேர்ல்டு. ஆர்வ தண்ணி வந்துச்சு, அந்த தண்ணி வந்துச்சு. இந்த தண்ணியை குடிக்கிறதுனால பாடியோட மெட்டாபாலிசம் எப்படி மாறுங்கிறத யூ ஹேவ் டு ரியலைஸ் யுவர் செல்ஃப். 3, என்ன ஆனாலும் சரி, பசங்களுக்கு பர்த்டேக்கு பெரிய காஸ்ட்லியாக பந்தாவாக ஒரு 500 ரூபாய்க்கு 1000 ரூபாய்க்கு கேக்கை வச்சு சுற்றுச்சூழலை கெடுக்கிறதுல நம்பர் 1 அந்த கேக்கு தான். பெரிய டுபாக்கூர் ஐட்டம். என்னை பாரு என் பந்தாவை பாருன்னு. அந்த காலத்தில் இங்கிலீஷ்காரன் காலத்தில் ரெயின் கோ அவேன்னு சொல்லி கொடுத்தவன் தான் அவனுடைய கான்செப்ட். ரெயின் கோ அவே சொன்னவன் இங்கிலீஷ் கலாச்சாரம். அதே மாதிரி நம்ம வீட்டில் ஒரு பொண்ணு வந்தால் ஃபங்க்ஷனுக்கு அழகாக எல்லோரும் சேர்ந்து அந்த பாரம்பரியத்தோட குத்துவிளக்கு ஏற்றி எனக்கு அந்த கௌரவத்தை கொடுத்தீங்க. இது ஏற்றி வைக்கிற விஷயம். இதே இது இன்றைக்கி ரொம்ப ராயல் ஃபேமிலியில் பர்த்டே நடக்கட்டும், ஊதிட்டு திரிவிங்க. அம்மாவா இல்லையா? வீட்டுக்கு மகாலட்சுமி குத்துவிளக்கு ஏற்றி வந்திருக்கான்னு சொன்னால் அதே வாயே பூன்னு ஊதுது. அப்போ நெகட்டிவான விஷயம். அதோட பெரிய விஷயம் அந்த குப்பை மாதிரி இருக்க அந்த கலரை தின்னுட்டு வயிற்றால் போய் வாயால் போய் லிவர் கெட்டு போய். ஆனால் ஊருக்குள்ளே அதான் நிறையா இருக்குது. எங்கே பார்த்தாலும் பேக்கரி ஷாப், தரித்திரம் நம்பர் 1. எங்கே பார்த்தாலும் இந்த ஃபுட் இண்டஸ்ட்ரியில் நெகட்டிவான ஃபுட்டு. சார் உலகம் அப்படி தான் இருக்கும். எல்லா உலகத்துலேயும் நெகட்டிவ் பாசிட்டிவ் உண்டு. 2000 வருஷத்துக்கு முன்னாடியே கல்லுண்ணாமையை பற்றியும் பிறன்மனைவி நோக்காயை பற்றி வள்ளுவரே எழுதியிருக்காரு. ஸோ 2000 வருஷத்துக்கு முன்னாடி நெகட்டிவ் பாசிட்டிவ் உண்டு, இப்போவும் இருக்குது. ஆனால் நம்மளை மாதிரி வனம் இந்தியா மாதிரி ஒரு அற்புதமான மனிதர்கள். ஏன்னா இவங்கெல்லாம் ஒரு பணம் இருக்குது நான் செய்கிறேங்கிறது எல்லாம் இல்லாமல் ரொம்ப டெடிக்கேஷனாக அகத்தாய்வு, ஒரு பெரிய ஒரு ஹோலிஸ்டிக்கான பர்சனாலிட்டியெல்லாம் இங்கே உட்காந்து இந்த விஷயத்தை கொண்டு வரீங்க. இந்த விஷயத்தில் நான் ரொம்ப ஆசையாக பதிவு பண்ணுற விஷயம், உணவு கலாச்சாரத்தை மாற்றாமல் ஒரு அதிசயமும் நடக்க போவதில்லை. எனக்கு ஃபிசிக்கலை ஒருத்தர் ஒர்க் பண்ண வேணாலும் ஃபிசிக்கலை நல்லா இருக்கணும். சுற்றுச்சூழல் சார்ந்த சிந்தனை வேணும்னா அவன் சில்லி சிக்கனும் பள்ளி சிக்கனும் புரோட்டாவும் பழைய குழம்பு சாப்பிட்ற தரித்திரமாக அவனை விட்டு போகணும். எது நெகட்டிவ் ஃபுட்டு எது பாசிட்டிவ் ஃபுட்டுங்கிற ஒரு புரிதல் அவனுக்குள்ளே வேறணும். ஒரு நேரம் ஃபங்க்ஷனாக உடனே இந்த மாதிரி பந்தாவாக ரொம்ப ராயலாக இந்த மாதிரி கெமிக்கல் ஃபுட்டாக அதிகமாக சாப்பிட்ற கல்ச்சரை தூக்கி எறியணும். நீராபானத்துக்கு மேலேயே உலகத்தில் பெரிய விஷயம் இருக்க போது நான் இன்றைக்கி பார்த்துட்டு அந்த அட்ரஸ் பாட்டு எங்கள் ஊருக்கு அதை கொண்டு போக போகிறேன்.
இது ரொம்ப அழகான விஷயத்தை ரொம்ப அழகாக கொண்டு போயிருக்கீங்க. ஸோ நல்ல விஷயத்தை நாங்கள் இங்கேருந்து கொண்டு போயிடுவோம். அதே மாதிரி இந்த ஊரில் நிறைய இயற்கை உணவுகளை ஏற்படுத்துங்க. ஒரு ஹோலிஸ்டிக்காக ஒரு நேச்சுரல் ஃபுட்டு ரெஸ்டாரண்ட்டை உருவாக்குங்க. அதில் 50% சமைத்த உணவு, 50% இயற்கை உணவு. இதுதான் கான்செப்ட். அப்போது நீ உண்ணக்கூடிய உணவு தான் 7 தாதுக்களாக மஜ்ஜையாக மாறுது. வேதாத்திரி சொன்னால் அந்த அற்புதமான விஷயம் அங்கே நடக்கும். நெகட்டிவ் ஃபுட்டை பற்றி தூக்கி எறியக்கூடிய கலாச்சாரம் அப்போ தான் வரும். ஏனென்றால் ஒரே ஒரு உதாரணம் தான் சொல்லி முடிச்சுக்கிறேன். ஆஸ்பத்திரியில் படுத்திருக்கிறவங்க எல்லாருமே, ஆஸ்பத்திரியில் படுத்திருக்கிறவங்க, பேஷண்ட்டாக இருக்கிறவங்க எல்லாருமே ரத்தத்தில் பேடு கொலஸ்ட்ரால், HDL LDL இம்பேலன்ஸ், ஸ்கின் ப்ராப்ளம், இன்னும் சொல்லப்போனால் டயபெட்டிக்ஸில் மெலிட்டனஸில் ஏகப்பட்ட ப்ராப்ளம், ஒபிசிட்டி, பைல்ஸ், எல்லாத்தையும் நல்லா கூட்டி கழித்து கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கணக்கு தான். ஓவர் ஈட்டிங், நெகட்டிவ் ஃபுட்டு, ஃபாஸ்ட் ஃபுட்டு, நான் ஆர்கானிக் ஃபுட்டு, இது எல்லாத்தையும் தூக்கிட்டு இருக்கிறதுனால ஆகையினால தான் இந்த விஷயங்கள் வந்து ரொம்ப 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 நெகட்டிவாக போகுது. இந்த கூட்டத்தில் நீங்கள் எங்களுக்கு என்ன ஃபுட்டு கொடுக்க போகிறீங்க எனக்கு தெரியல. இருந்தாலும் எங்கள் கொள்கையை நாங்கள் எப்படியாவது நிலைநிறுத்தணுமேங்கிறதுக்காக ஒரு வேலையை நம்ம எல்லோரும் பண்ணுவோம். எல்லாம் எவ்வளோ முடியுமோ அவ்வளோதான் பண்ண முடியும். எல்லாருமே பெர்ஃபெக்டாக இருக்கவங்கிறது முடியாது. ட்ரை அகெயின் அண்ட் யூ வில் சக்சீட் அட் லாஸ்ட். இதுதான் மனுஷனோட கான்செப்ட். அப்போ நாங்கள் உங்களுக்கு சொல்கிற விஷயம், பசங்களுக்கு ஒரு நேரம் சமைக்காத உணவாக கொடுத்து பழக்குங்க. இல்லை சார் அவனுக்கு ரொம்ப கேட்பான், ஆசைப்படுவான்னு ரொம்ப பிள்ளை பாசத்தில் ரொம்ப ஐடியாலஜிக்கில் தப்பாக இருந்தீங்கன்னா ஒரு இது பண்ணுங்கள். நீ சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டா தான் உனக்கு சாப்பாடு என்கிற கான்செப்டை கொண்டு வாங்க. எங்கள் ஊரில் அது உருவாயிடுச்சு. எங்கள் ஊரில் மட்டும் தமிழ்நாட்டிலே அதிகமான பழக்கடை ஊர் சிவகாசி தான். பட்டாசுங்கிற சுற்றுச்சூழலை மைனஸ் பண்ணக்கூடிய தொழில் ஒரு பக்கம் இருந்தாலும் அதை விட அழகாக இங்கே ஒருத்தர் வரவேற்பில் ரொம்ப பெருமையாக சொல்லிட்டார். மனித கலாச்சாரத்தில் அந்த தீபத்தை ஏற்றும்போது பட்டாசுங்கிற சவுண்டையும் வெளிச்சத்தையும் ஒரு இஸ்லாமிய மன்னன் தான் உருவாக்கினாங்கிற விஷயத்தை இந்த கூட்டத்திலே நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். அப்பேற்பட்ட ஊரில் இன்றைக்கி ஃப்ரூட் அப்படிங்கிறதுல அதிகம்தான். எல்லார் வீட்லேயும் பப்பாளி கட்டிங்ஸு, ஒவ்வொருக்கும் ப்ராப்ளம். கிட்னி கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கா, பைனாப்பிளாக சாப்பிடணும். யூரின் நிறையா போகலையா, பைனாப்பிள் பீஸ், வெள்ளரிக்காய் சேலட், சுரக்காய் சேலடு. சக்கத்தாக இந்த ஹோட்டலில் ஓட போய் எங்கள் ஊரில் 20 ஹோட்டல் உருவாயிருக்கு. எது ஹோட்டல் இயற்கை உணவுமாக உருவாயிருக்கு. இதை ஒருத்தர் பார்த்து இது போக நாங்கள் மாதம் ஒரு 20 பேருக்கு ட்ரைனிங் கொடுக்குறோம். அதில் ஒரு ப்ரொமோஷன் ஆகுது. எதனால்னா நீ உண்ணக்கூடிய உணவு நெகட்டிவ் ஆகிட்டுனா நெகட்டிவ், அக்சிடிட்டியானா அக்சிடிட்டிவ். பாடியோட மெட்டாபாலிசம் 80 to 20, 80% அல்கலைன், 20% அக்சிடிட்டி இருக்கலாங்கிறது தான் பாடியோட மானிட்டர் பண்ணக்கூடிய ஒரு மெட்டாபாலிசம். ஆனால் பட் வி ஆர் டேக்கிங் 80% ஆஃப் அக்சிடிட்டி ஃபுட். புளிக்குழம்பு, ஊறுகாய், ரசம், சமைத்த உணவு, நெஞ்சை எரிக்கக்கூடிய உணவு, அது எல்லாத்தையும் 10 மடங்கு நெகட்டிவ் ஆக்குற மாதிரி வேகமாக சாப்பிட்ற ஒரு கொடுமையான கலாச்சாரம். செல்லை பார்த்துட்டு டிவி பார்த்துட்டு சாப்பிட்ற ஒரு தவறான சிஸ்டம். சாப்பிட்ட உடனே நிறைய தண்ணி குடிக்கிறது. இதனால தான் கோயம்புத்தூரில் பெரிய பெரிய கார்ப்பரேட் ஹாஸ்பிட்டலில் பேஷண்ட் உருவாகியிருக்காங்க. வாட் இஸ் த ரூட் காஸ் ஆஃப் த ஆல் டிசீஸ் பார்த்தீங்கன்னா தப்பான உணவு நோய், சரியான உணவு ஆரோக்கியம். அப்போ சுற்றுச்சூழலை கையில் எடுக்கிற நாம் சுற்றுச்சூழலை ஒரு பங்காக வைக்கிற இந்த மனுஷங்களை உடம்பை குறித்தும் பிள்ளைகளை குறித்தும் ரொம்ப கேர் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு. டெய்லி வீட்டுக்கு கண்டகளை பேக்கரியில் குப்பை கறக்கிற டுபாக்கு ஐட்டத்தெல்லாம் வீட்டுக்கு வாங்கிட்டு போகாமல், சொந்த வீட்டுக்கு நீங்களே சூனியம் வைக்காமல், டெய்லி 1/2 கிலோ 1 கிலோ பழங்களை கட் பண்ணி சாப்பாட்டுக்கு முன்னாடி கொடுத்துருங்க. ஏன்னா நான் பிரியாணி சாப்பிட மாட்டேன், நூடுல்ஸ் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு பிள்ளைங்க சொல்லணும். எது ஒருத்தர் நடக்காது. இன்னும் சாவாமாவும் சாணிப்புரியும் தான் ஊர் ஃபுல்லாக ஓடிட்டுருக்கு. அது பேர் என்னது, சவர்மாவா சாவாமாவா? ஷவர்மா சாவாமா. அதை செத்துப்போன கோழியை ரொம்ப கம்பியில் குத்தி சப்பாத்தியை ரோல் பண்ணி அசிடிட்டியாக நெஞ்சை கறிக்க வச்சு, லிவரை கெடுக்க வச்சு, 2 பாத்ரூம் வரும் ஆனால் வராதுங்கிற பஞ்சாயத்தை ஏற்படுத்தி அந்த மலச்சிக்கல் வந்ததுனாலே மனசும் சிக்கலாகி கூட்டி கழித்து பார்த்தா நோய் அங்கே தானே வருது, மலச்சிக்கல் தானே வருது. ஆனால் 2 வாழைப்பழம் சாப்பிட்டா ஈஸியாக அங்கே டெலிவரி ஆயிரும். 2 வாழைக்காய் பஜ்ஜி சாப்பிட்டா ஆகுமா? அதை விட இன்றைக்கி கோயம்புத்தூரில் பார்க்குற எங்கே பார்த்தாலும் ஃபாஸ்ட் ஃபுட்டு. ஒரு சின்ன கலாச்சாரம் பாருங்களேன். நம்ம வீட்டில் நம்ம அம்மாமாருங்களாம் அடுப்பில் பற்ற வச்சா கீழே தீ எரியும், மேலே ஃபுட்டு, கீழே தீ எரியும், மேலே ஃபுட்டு. அப்போ என்ன அர்த்தங்க, ஏதோ வேக வச்சு நம்ம டேஸ்ட்டாக கொடுக்குறாங்க. ஆனால் இந்த பசங்கள்லாம் கடைகளை வச்சுட்டு ஊருக்குள்ளே வச்சுருக்காங்க பாருங்கள் ஃபாஸ்ட் ஃபுட்டுன்னு. அப்படியே வேடிக்கை பாருங்கள், அப்படியே சுற்றிட்டே இருப்பாங்க. சட்டிக்கு மேலே எரியும், சட்டிக்கு மேலேனா அது ஃபுட்டு சேர்த்து எரியும். அந்த ஃபுட்டு சேர்த்து எரியுது. அந்த பசங்க லபக்கு சாப்பிட்டா அந்த பாடி எண்ணத்துக்காகும். அதனால தான் அவனுக்கு விந்தணுக்கள் குறைபாடு, மலச்சிக்கல்,
டென்ஷன், ஸ்கின் ப்ராப்ளம் எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா அந்த டயட்டில் அசிடிட்டி ஃபுட்டு தான். அப்போது ஒரு சமையல் கலையில் டீ ப்ராடக்டில் எரியுதுன்னா எவ்வளோ கெமிக்கல் அதில் காம்பவுண்டட்ஸ் அதில் சேர்த்துருக்கா, நம்ம பிள்ளை எவ்வளோ தூரம் வீணாக போயிட்டுருக்காங்க. ஏன் இந்த கூட்டத்தில் பெரிய விஷயம் ஆசைப்பட்றேன்னா, எங்கள் ஊரில் கூட இவ்வளோ பெரிய அமைப்புகள் இல்லை. நாங்கள்லாம் மரம் வச்சு வச்சுருக்கோம், கம்மாயை தூர்வாருவோம், தண்ணி குடிக்க வைப்போம். ஆனால் எல்லா வகையிலையும் இங்கே கவனித்த ஒரே ஒரு விஷயம், ஆன்மீகத்தையும் சுற்றுச்சூழலையும் இணைச்சி ஒரு நியூ கான்செப்டை வனம் ஃபவுண்டேஷன் கொண்டு வந்திருக்கீங்க. உங்களால் மட்டும்தான் முடியும். உணவு கலாச்சாரத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து மாற்றுவோங்கிறது சொல்லிக்கொண்டு இப்போதைக்கே விடைபெறுகிறேன். அதுக்கு முன்னாடி சில கேள்விகள் இல்லாட்டா மீட்டிங் நல்லா இருக்காது. நான் சொல்கிறதெல்லாம் நீங்கள் கேட்கணும், நான் பெரிய ஆள் சின்னாலும் கிடையாது. ஒரு ஷேரிங், கலந்துரையாடல் தான். எனிமோர் கமெண்ட்ஸ் அல்லது ஏதாவது கேள்வி கேட்டிங்கன்னா நான் ஆன்சர் பண்ணிடுறேன். ஓகே, ஏதோ கேள்வி கேட்கணும் உங்களுக்குள்ளே என்ன இருந்ததுன்னா டக்கு நீங்கள் கேட்கலாம். only 5 minutes. ஒரு தொழில் முனைவோர் அந்த முயற்சியை கோவையில் முன்னெடுக்கணும்னா என்ன முதலீடு தேவை, எவ்வளவு குறைந்தபட்சம் எவ்வளவு இடம் தேவை? இது முதலீடுங்கிறது நான் நல்லா இருக்கிற மாதிரி சமுதாயம் நல்லா இருக்கணுங்கிற ஒரு அடிப்படை உணர்வு. என்ன மாதிரி மற்றவங்க நல்லா இருக்குன்னு நினைக்கிறவங்க தான் அடிப்படை உணர்வு தான் பேசிக் இன்வெஸ்ட்மெண்ட். இருந்தால் உலக பிரகாரமாக ஒரு கொஸ்டின் இருக்கு இல்லையா, ஃபினான்ஷியல். அப்போது ஒரு 2 மிக்ஸி, ஒரு மிக்ஸி கேனு எல்லாம் சேர்த்து எங்களுக்குள்ளே கணக்கு போட்டால் 43,000 வரும். 43,000 இருந்தால் வீட்டு வாசல்லையே ஒரு டேபிளை போட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதுக்கு பெரிய ட்ரக் லைசன்ஸ், இந்த எஃப்எஸ்எஸ் இப்போ 2,000 கொடுத்தா சர்டிஃபிகேட் ஈஸியாக கிடச்சிரும். இது ஒரு சூப் கார்னர் மாதிரியே நீங்கள் கொண்டு போங்க. கூட்டு போய் ஃபாஸ்ட் ஃபுட் ஸ்டைலில் தான் அதை கொண்டு போகணும். உட்காந்து சாப்பிட்ற மாதிரிலாம் வேண்டாம். கிண்ணத்தில் வச்சு அவல் பாயாசம், அவல் புட்டு, அவல் லட்டு இந்த மாதிரி கொடுக்குறது. எங்கெங்கே பாட்டிமாருடைய பாரம்பரிய உணவுகள் இருக்கோ அதை மட்டும் நீங்கள் அவுட் சோர்ஸில் வாங்கி பண்ணுங்கள். எல்லாமே நீங்கள் செய்ய நினைக்காதீங்க. ஏன்னா நம்மளால் வரைய சொன்னது ஒரு பொருளை மார்க்கெட் பண்ணுறது பண்ணி உணவு பற்றி ஒரு புரிதல், 2வது சந்தைப்படுத்தும் கலை, அடுத்து 3வது மருத்துவ குணம் தெரிதல். இந்த 3 விஷயங்களும் நிறைய புக்ஸு படித்தா வந்துடும். எல்லாருக்கும் தேவைப்படுது இது கான்செப்ட். நான் நல்லா கவனித்து பார்க்குறேன். என்னால் காலையில் சப்ளை பண்ண கூட முடியல, அவ்வளோ பேர் ரஷ் பண்ணுறாங்க. எல்லோரும் வாட்ஸ்அப் அறிஞர்கள் நிறைய பேர் உருவாகிட்டாங்க. இதுக்கு சாப்பிட்டா நல்லது, அதுக்கு சாப்பிட்டா நல்லது. முன்னாடி தான் நான் கஷ்டப்பட்டு இருந்தேன். ஆஃப்டர் கொரோனாவுக்கு பிறகு எங்களுடைய லைஃப் ஸ்டைலே மாறிடுச்சு. அந்தளவுக்கு டிமாண்ட் க்ரியேட் ஆகிருக்கு. ஆகையினால் சொசைட்டிக்கு ரொம்ப தேவையான நெசசிட்டியான விஷயங்கிறது மக்களுக்கு தெரிஞ்சு போச்சு. இன்வெஸ்ட்மெண்ட் கம்மி, ஒரே ஒரு ரிஸ்க்கு, காலை 5 மணிக்கு எந்திரிச்சு வேலையை ஆரம்பிக்க ரொம்ப பேர் தயாராக இல்லை. அந்த மாதிரி கரெக்டாக இருந்தாங்கன்னா ஈஸியாக ரீச் பண்ணிடலாம். டெய்லி ஒரு 3,000 விற்றாலும் கையில் 1,500 ஈஸியாக கிடைக்கும். கை தட்டலாமா? நன்றி. நாம் நீர் அருந்துவது, உணவுக்கு பின் நீர் அருந்துவது, இந்த கால இடைவெளியை நீங்கள் சற்று விளக்கமாக கொண்டால் மிகவும் பயனாக இருக்கும். இப்போ ஒரு மாவு அரைக்கும் போது தண்ணியை ஊற்றிட்டே இருந்தால் அது சரியாக கிரைண்டிங் ஆகாது. இந்த வயிற்றுக்குள்ளே ஹைட்ரோக்ளோரிக்குன்னு அமிலம் சுரக்குது. வாயில் சலைவா, எச்சில் வரும்போது சலைவா உற்பத்தி ஆகுது. நம் மென்று சாப்பிடணும். மென்று சாப்பிட்டா இங்கே கிரைண்டிங் ஆகிடுது. இங்கே கிரைண்டிங் ஆகி அதுக்கப்புறம் வயிற்றுக்குள்ளே போகும்போது ஈஸியாக டைஜஸ்ட் ஆகும். அந்த வயிற்றில் இருக்கிற ஹைட்ரோக்ளோரிக் அமிலத்தை டைல்யூட் பண்ணுற மாதிரி நிறைய தண்ணி குடிச்சோன்னா அந்த ஃபுட்டு சரியாக டைஜஸ்ட் ஆகாது. அதனால் சாப்பிட்ட பிறகு நிறைய தண்ணீர் குடிக்கக்கூடாது. நம்பர் 1. சாப்பிடும்போது ரொம்ப நேரம் எடுத்து சாப்பிட வேண்டும். நம்பர் 2. சாப்பிடும்போது பேசக்கூடாது. நம்பர் 3. சாப்பாட்டுக்கு முன்னாடி எளிதில் ஜீரணமாகக்கூடிய பழங்களை நிறைய சாப்பிடணும். எல்லோரும் சாப்பிட்ட பிறகு பழம் சாப்பிட்ற லூஸாக இருக்காங்க எங்கள் ஊரில். இந்த ஊரை சொல்ல மாட்டேன். சாப்பிட்ட பிறகு ராத்திரி புரோட்டா சாப்பிட்டேன், காலையில் வருமா வராதான்னு பஞ்சாயத்து. அதுக்காகவே 4 வாழைப்பழத்தை திம்பாங்க. அது வேஸ்ட்டு. சாப்பாட்டுக்கு முன்னாடி பழம் சாப்பிட்டு அதில் உள்ள சத்துக்கள் எல்லாம் உட்கரைக்கப்பட்டு அப்புறம் தான் டுபாக்கூர் ஃபுட்டை நம்ம சாப்பிட்டுக்கலாம், வேறு வழியே இல்லாமல். ஓகேவா? அதனால் உணவுக்கு முன்னாடி பழம் சாப்பிடுங்க. சாப்பிட்ட பிறகு நிறைய தண்ணி குடிக்காதீங்க. கிளைமேட் ரொம்ப ஹாட்டாக இருந்தால் வயசானவங்க ஒரு சீரக தண்ணீர், நெல்லிக்காய் தண்ணீர் இப்படி ஏதாவது பண்ணிக்கலாம். ஓகேவா? கை தட்டலாமா? நன்றி ஐயா. இது அனைத்து வனம் இந்தியா சார்பாகவும் பொதுமக்கள் சார்பாகவும் வீட்டுக்கு ஒரு சுகர் பேஷண்ட்டு, ப்ரெஷர் பேஷண்ட் இருக்கிறது ஒரு ஸ்டைல் மாதிரி ஆகிடுது. சுகர் பேஷண்ட்டுங்க கண்டிப்பாக வீட்டுக்கு ஒரு சுகர் பேஷண்ட் இருக்காங்க. ப்ரெஷர், அப்புறம் ஸ்கின் அலர்ஜி, அப்புறம் இன்னைக்கு கேன்சரும் ஃபாஸ்ட்டாக வந்துட்டு இருக்குங்க. இந்த சுகர் ப்ரெஷருக்கு நம்ம உணவு முறையில் எளிமையாக நிறைய டேப்லெட்ஸ் போடாமல் நிறையா சித்தா, ஆயுர்வேதா, நிறைய டயட்ஸ் இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. பட் அது நிரந்தர தீர்வு இல்லைங்கிற மாதிரி அலோபதியில் டேப்லெட்டே எடுத்துட்டு இருக்காங்க, இன்சுலின் போட்டுருக்காங்க. சரி, உணவு முறையில் அதை எளிமையாக நம்ம அவங்களை கண்ட்ரோல் கொண்டு வர மாதிரி சொன்னால் எல்லாத்துக்கும் உபயோகமாக இருக்குங்க. ஒரு விஷயத்தை நல்ல கேள்வி கேட்டீங்க, மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உணவு முறை மாற்றாமல் ஒரு அதிசயமும் நடக்க போவதில்லை. டெம்பரரி ரிலீஃப் டெக்னாலஜி நவீன மருத்துவத்தில் இருக்குது. டெம்பரரியாக ரிலீஃப், உடம்புலாம் வலிக்கலாம், ஒரு மாத்திரையை சாப்பிட்டேன்னா நோய் குணமாகாது, வலி தரக்கூடிய நரம்புகளை சாஃப்டன் பண்ணிடும். மூட்டு வலிக்கு அதே தான், சுகருக்கு அதே தான்,
ப்ரெஷருக்கு அதே தான் அப்படி பொத்தாம்பதோ சொல்லக்கூடாது. ஒவ்வொன்றுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. ஆனால் பேசிக்காக ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. இந்த உடம்போட ரகசியம் இறைவனை தவிர எவனுக்கும் தெரியாது. இவ்வளோ ஹைட்டுக்கு இவ்வளோ வெயிட் இருக்குன்னு ஒரு கணக்கு இருக்கும். ஜப்பான்காரன் வேறு ஒரு கணக்கில் இருப்பான். இன்னும் சொல்லப்போனால் நம்மளுடைய பாரம்பரிய வைத்தியத்தில் தான் ஜாண்டிஸ்க்கு மருந்து இருக்குது. ஏன்னா இங்கே தான் உஷ்ணம் ஜாஸ்தி, இங்கே உண்டான வைத்தியம் வர அங்கே இருக்குது. சித்தர்கள் சொன்னப்பட்ட விஷயங்கள் இது தான் நம்ம கையில் எடுக்கணும். ஆனால் லண்டனில் போய் நீங்கள் ஜாண்டிஸை பற்றி ரிசர்ச் இருக்கானா ஒன்றுமே கிடையாது. அவங்க நேராக அதே பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் எல்லா ஆங்கில மெடிக்கல் ஸ்டோர்லேயும் இந்த கீவாநெல்லி சமாச்சாரம் தான் அங்கே இருக்கும். இப்போ அதே மாதிரி ஒரு விஷயத்தை ரொம்ப பயங்காட்டி நீ யாத்திரை போகிற வரைக்கும் மாத்திரை சாப்பிடுன்னு ஒருத்தர் சொல்கிறார் வைங்க, மரியாதைக்குரிய மருத்துவர், நவீன மருத்துவர். நம்ம உடனே சரி ரெகுலராக மாத்திரை சாப்பிட்டதுனால ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா? ஆட்டோமேட்டிக்காக தோள்பட்ட வலி, தாம்பத்திய குறைபாடு, பாத எரிச்சல் எல்லாமே சந்திக்கிறாங்க. இன்னும் ஓப்பனாக ஒரு விஷயத்தை கரெக்டாக பிட்டு வச்சு சொல்ல போனால், யார் ஒழுங்காக ப்ரெஷருக்கு ஒரு மாத்திரை, சுகருக்கு ஒரு மாத்திரை, மூட்டு வலிக்கு மாத்திரைன்னு லூஸ் மாதிரி சாப்பிட்றாங்களோ, இப்படி தான் பேச வேண்டியது. இப்படியே மாறி மாறி இது திருவாசகம், இது ராமன் அப்படியே ரொம்ப தெய்வீகமாக இந்த நைட்டு 10 மணிக்கு ட்ரெயினில் போனே தெரியும். அப்போ பார்த்து டப்பா தின்னுட்டே இருப்பாங்க. இப்போ தாம்பரம் வந்தோடனே காப்பியை குடிச்சிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி கெமிக்கல் டேப்லெட்ஸ் ரெகுலராக எடுக்கிறவங்களுக்கு தான் கிட்னியோட தன்மை அடிபட்டு போயிடுது. ஸோ கிட்னி கெட்டு போனால் பெரிட்டோரியல் டயாலிஸ் பண்ணிட்டு ஆரம்பிச்சிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக மனுஷன் போய் சேர்ந்துடுறான். 6 மாதம் 1 வருஷம் தான் டயாலிஸ் பேஷண்ட்டுக்கு. அதே மாதிரி பாதை எரிச்சல் வருது, கொஞ்ச நாள் கழிச்சு பெருவரில் ஈஸியாக எடுத்துடுறாங்க. இவ்வளோ காம்ப்ளிகேஷனுக்கு யாருக்கு வருதுன்னா, நான் மாத்திரை மட்டும்தான் சாப்பிட்றேன், எனக்கு ஏதாவது சுகர் கூடுனா கல்யாண வீட்டுக்கு நிறைய சாப்பிட்டா கூட 2 மாத்திரையை போட்டுக்கூடன்னு மாத்திரை கெமிக்கல் டேப்லெட்ஸ் எடுக்கிறவங்களுக்கு தான் ப்ராப்ளம் வருது. அப்போ யாருக்கு சார் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னா, சார் கேட்ட கேள்வி டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு உணவு முறை என்ன? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்னை அறியாமல் சொன்ன விஷயந்தான். லூஸ் நல்லா மென்று சாப்பிடணும். மென்று சாப்பிட்டா ஒரு செக் பண்ணும்போது ஒரு எச்சில் ஒரு சொட்டு உள்ள போது அது எச்சில் தான் உடம்புல ஷார்ட்டேஜ் ஆஃப் இன்சுலின் இருக்குன்னு வைங்க, அது பேலன்ஸ் பண்ணிடும். எது? நல்ல மென்று சாப்பிடும்போது சுகர் ஏறாது. சாப்பிடும்போது வேகமாக சாப்பிட்டா சுகர் ஏறிடும். நம்ம வீட்டில் பொண்டாட்டி சூனியை வைக்கிற நேரமே அதுதான். புருஷன் சாப்பிட உட்கார வச்சும்போது ஊரில் கதையெல்லாம் சொல்கிறது, உங்கள் வீட்டில் உங்கள் மகன் அப்படி, உங்கள் அம்மா அப்படி இருந்துச்சு இப்படி இருந்துச்சு, இதெல்லாம் டயலாக்கெல்லாம் வாயில் சொல்லும்போது அந்த டார்ச்சரில் வேகமாக சாப்பிடுவார். ஏதோ ஒரு நினைப்பில் சாப்பிடும்போது இங்கே சலைவா உற்பத்தி ஆகாது, ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் இம்பேலன்ஸ் ஆகிரும், அந்த கணைய சுரப்பில் உருவாக்கக்கூடிய இன்சுலினும் இன்பேலன்ஸ் ஆகணும் ஆகிடுது. ஆகையினால எப்படி ஒரு கூட்டத்தை நடத்துறதுக்கு முன்னாடி அழகாக தவம் இப்போ மைண்டை அழகாக டியூன் பண்ணிங்களோ ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு இல்லையா? மனசு அங்கிட்டு வேவரிங் இல்லாமல் ஹோலிஸ்டிக்காக ஒரே லட்சியத்தை நோக்கி நம்ம பயணப்பட்டு நம்மளை தயார்படுத்தினான்னு சொன்னாங்க இல்லையா? அதே மாதிரி நம்ம உள் உறுப்புகளை ஃபஸ்ட்டு ஃப்ரூட்ஸாக சாப்பிடணும். பப்பாளி, கொய்யா, வெள்ளரிக்காய், ஆப்பிள், பப்பாளி, கொய்யா, வெள்ளரிக்காய், ஆப்பிள், சாத்துக்குடி, ஆரஞ்சு, இந்த மாதிரி குளுக்கோஸ் அதிகம் இல்லாத நியூட்ரலைஸாக இருக்கக்கூடிய பழங்களை வயிறு நிறைய சாப்பிட்டுட்டு கேவலமான வெள்ளைப்பொன்னி அரிசியை திங்காமல் பாலிஷ்டு ரைஸ், ப்ளீச்டு ரைஸ், இந்த டுபாக்கர் அரிசியில் தூக்கி எறிஞ்சிட்டு நல்ல ப்ரௌன் கலர் அரிசியை சாப்பிடுங்க, கைக்குத்தல் அரிசியை சாப்பிடுங்க, ஆர்கானிக் ரைஸை சாப்பிடுங்க. அதுபோக காலையில் தேங்காவாக சாப்பிடுங்க. தேங்காவுடைய பெரிய ப்ளஸ் ரொம்ப பேருக்கு தெரியாது. தேங்காய் வாயில் வைக்கும்போது தான் இனிப்பு, வயிற்றுக்குள்ளே போனால் கசப்பு. தேன் வாயில் வைக்கும்போது இனிப்பு, வயிற்றுக்குள்ளே போனால் கசப்பு. இதுதான் சித்தர்களுடைய கான்செப்ட். அப்போது தேங்காய் வாழைப்பழத்தை தொலியோடு சாப்பிடணும், தோற்பு சத்து. தேங்காய், வாழைப்பழம் இல்லைன்னா கொய்யாப்பழத்தை சாப்பிட்றது, உணவை நல்ல மென்று சாப்பிட்றது, டெய்லி முளைகட்டிய வெந்தயம். எங்கள் சிவாசியில் மட்டும் முளைகட்டி வெந்தயம் 15,000 பாக்கெட் விற்கிது. நான் அவ்வளோ விற்கலை, நான் வெறும் 300 பாக்கெட் தான் விற்கிறேன். அது முளைகட்டிய உளுந்து மெயினாக டயபெட்டிக்ஸ்க்கு, முளைகட்டிய உளுந்து மூட்டு வலிக்கு, முளைகட்டிய கொள்ளு வெயிட் லாஸ், முளைகட்டிய பாசி பேர் ஸ்கின் டோன். இப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒரு மெடிசனல் பவர் இருக்குது. இந்த மாதிரி சயின்டிஃபிக்காக நம்ம மக்களுக்கு சொல்லும்போது அந்த பாக்கெட் மட்டுமே மக்கள் வாங்கிட்டு போய் தங்களே சரி பண்ணிக்கிறாங்க. முட்டை சாப்பிட்றது இல்லை. முட்டை அதிகமாக சாப்பிட்டா கிட்னியோட தன்மை மாறுது. அப்போது முட்டையை நம்ம குறைச்சி முட்டைக்கு பதிலாக முளைகட்டிய தானியம். நீங்கள் என்ன நெட்டில் டவுன்லோட் பண்ணி போடுவீங்க, நான் வாய்க்கு வந்தெல்லாம் பேசிட்டு போக முடியாது. ஒரு முட்டையில் இருக்கிற புரோட்டீன் 7 கைப்பிடி முளைகட்டிய தானியம், 7 முட்டையில் இருக்கிற புரோட்டீன் ஒரு கைப்பிடி முளைகட்டிய தானியத்தில் இருக்குது. முட்டை ரெகுலர் ஆம்லேட்டும் வழியெல்லாம் சாப்பிட்டே இருந்தோன்னா கிட்னியோட ஃபில்டர் கெப்பாசிட்டி கட்டு போகுது.
பொதுவாக கல்லடைப்புன்னு வந்துட்டாலே முட்டை சாப்பிட்ற குறைக்க தானே செய்கிறாங்க. அதாவது நோயாளி ஆன பிறகு எல்லோரும் புத்திசாலியாக மாறுவாங்க. அது வரைக்கும் எல்லாம் இருக்குன்னு தான் ஓடிட்டே இருக்கும். அதே மாதிரி தான் மில்க் ப்ராடக்ட், பால் அதிகமாக சாப்பிடும்போது சளி பிடிக்குதுங்கிறது பாட்டிமார்களுக்கு தெரியும். அப்போ பாலுக்கு பதிலாக சிவகாசி தாய்வழி இயற்கை உரத்தில் அதிகமாக விற்கிற என்ன பால் தெரியுமா? தேங்காய் பால். 25 ரூபாய்க்கு 200 ml தேங்காய் பால் கொடுக்க முடியுது. கொஞ்சம் விலை ஜாஸ்தி தான். அப்போ அதை சாப்பிடும்போது கூடவே வெள்ளை பூசணி தேங்காய் பாலை சேர்த்து சாப்பிடும்போது அல்சர் குறைஞ்சிருது. சுகரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்குன்னு டயபெட்டிக் கண்ட்ரோல் ஜூஸ் அப்படின்னு நாங்களே கண்டுபிடிச்சிருக்கோம். எந்த சைடு எஃபெக்ட்டும் வராதுங்கிற நம்பிக்கையில். ஏன்னா என்றைக்கும் பாரம்பரியம் நம்மளை பாவத்தில் தள்ளாது. என் பாட்டிமார்கள் பேரனுக்கு துரோகம் செய்வதில்லை. என் சித்தர்கள் அடுத்த தலைமுறையை வாழ வைக்கத்தான் செய்வார்கள் இல்லையா? கொஞ்சம் கசப்பு தோற்பு வேணும். ஷார்ட்டேஜ் ஆஃப் இன்சுலின் ஒரு பக்கம். மென்று சாப்பிட்டா எச்சி உள்ளே போய் பேலன்ஸ் ஆகிடுதுன்னு. டெய்லி ஃபிசிக்கல் ஒர்க்கு 1/2 மணி நேரம் இந்த வன ஃபவுண்டேஷனில் மூங்கில் வரத்து சுற்றி வச்சுருக்கீங்க, ஆக்சிஸாக சப்ளை பண்ணுறது. அங்கே டெய்லி வெறுங்காலில் நடைப்பயிற்சி போங்க. எல்லோரும் நடந்தால் வாக்கிங் நல்லது 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 போகிறீங்களே, நடந்தால் வெயிட் குறையும்னு நினைக்காதீங்க. நடந்தால் செருப்போட வெயிட் குறையும், தேஞ்சு போகுமே தவிர உடம்போட வெயிட் குறையாது. அப்போ அதை விட எளிதில் ஜீரணமாக்கக்கூடிய உணவை சாப்பிடணும். 5 இட்லியும் கட்டி சட்னியும் சாப்பிட்டா வயிறு உப்புசமாக தான் இருக்கும். ஆனால் வாழைப்பழம் தேங்காய் சாப்பிட்டு யாருக்கும் வயிறு உப்புசம் வரப்போகிறது இல்லை. அப்போ டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கும் முளைக்கட்டி வெந்தயம் சொன்னேன், உணவை மென்று சாப்பிட சொன்னேன். சாப்பாட்டுக்கு முன்னாடி பப்பாளி ஒரு 1/4 கிலோ அல்லது கொய்யா ஒரு 1/4 கிலோ, வெள்ளரிக்காய் ஒரு 1/4 kg சாப்பிட்டுட்டா சமைச்ச உணவை சமைச்ச உணவை குறைச்சி இயற்கை உணவை கூட்டிட்டிங்கன்னா பாடி சரி கட்டிடும். இதை மட்டும் நீங்கள் செஞ்சால் போதும். கைதட்டலாமா? நேரம் கருதி. என்னம்மா? வணக்கம், வாழ்க வளமுடனுங்க. நீங்கள் நீடூடி வாழணுங்க. உங்களை மாதிரி உலகத்தில் நிறைய பேர்னா உலகம் சிறந்த ஆரோக்கியமான அன்புமயமான ஒற்றுமையான உலகமாக மாறிடுங்க. சரிம்மா. உலகம் பூரா நல்லா இருக்குங்க. வாழ்த்துக்கள்ங்க. இப்போ மழை தண்ணீரை பிளாஸ்டிக் ட்ரம்மில் சேமித்து வைக்கலாமா அப்படிங்கிற ஒரு கேள்விங்க. என்ன அதுக்கு எக்ஸ்பர்ட் இருக்கிற மாதிரி என் தம்பி கிரிதரன் அதை பற்றி அழகாக சொல்லுவார். அது லாஃப்ட் டேங்க் தொட்டினா என்ன, எதை எப்படி பயன்படுத்துங்கிறத ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக அவர் கிளாஸ் எடுத்து. சரிங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த அவுல் நல்லதுன்னு சொல்கிறீங்க. பட் அவுல் செய்யறதுக்கு ரொம்ப ஹீட் பண்ணி தான் அவுல் செய்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அவள் ஃபுல் நேச்சர் ஃபுட்டுன்னு சொல்ல முடியாது, செமி நேச்சர் ஃபுட்டு. 100 வயசு ஆள வேண்டாம், 78 வயசு வரைக்கும் இருங்கண்ணே, போதாது அப்படி எடுத்துக்கிடுவோம். செமி நேச்சர் ஃபுட்டு தான். அதனால அது ஒரு ஆட்டு பண்ணாலும் அது பீட் டோல்ங்கிற சத்து நிறையா இருக்குது. சரிங்க. அது நீங்கள் வெறும் வெள்ளை அவள்னா வெறும் பேப்பர் தின்ன மாதிரி. நான் வெள்ளை அவளை சொல்லலை, கவுனி அரிசி அவள், வரகரிசி அவள், கோதுமை அவள், சாதாரண சிவப்பு சம்பா அவள். இதுதான் எங்கள் கடையில் அதிகமாக கொடுத்துட்ருக்கோம். எல்லோரும் நல்லா இருக்காங்க. காலை டிஃபன் அதுதான் ஓடிட்டுருக்கு. ஸ்கூல் பிள்ளைகளுக்கெல்லாம் காலை டிஃபன் நாங்கள் 20 ரூபாய்க்கு ஒரு பேரிச்சம்பழம் கடலை உருண்டையும் ஒரு அவள் சேலட்டையும் கொடுத்துறோம். சரியாக போயிடுது. சரிங்க சார், நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாருமே ஆரோக்கியமாக இருக்காருங்க. உணவு, உறக்கம், மன அமைதி, உடல் அமைதி, பரந்த மனப்பான்மை, ஒற்றுமையாக இருக்கணுங்கிற எண்ணம், பொறாமை இல்லாத எண்ணம், இதெல்லாம் இருந்தால் எல்லாருமே 100 வயசு வரைக்கும் ஆரோக்கியமாக இருக்கலாங்க. இது நான் நிறையா படித்து அனுபவப்பட்டதுங்க. ஆனால் உணவை மாற்றாமல் ஒரு அதிசயமும் நடக்காது. ஃபர்ஸ்ட் உணவை மாற்றும் போது எல்லாமே உணவை கரெக்ட் பண்ணணுங்க. எல்லாம் வல்ல இறைவனை எப்போ பணிவாக நன்றி சொல்லி வணங்கணுங்க. சந்தோஷம். வாழ்க வளமுடனுங்க. இந்த உடலில் உயிர் நல்லா தங்கணும்னா இந்த இறைவன் கொடுத்த உடலை ஒரு கோயிலாக நினச்சி பராமரிக்கணும். நெகட்டிவ் ஃபுட்டை உள்ளே அனுப்பக்கூடாது. மூச்சு பயிற்சி ஃபஸ்ட்டு, உடற்பயிற்சி நெக்ஸ்ட்டு, எப்போதும் மனமகிழ்ச்சி தேர்டு. ஆனால் நல்ல உணவு இருந்தால் தான் எல்லாமே நல்லது நடக்கும். ஓகே, நெக்ஸ்ட் முடிச்சுக்கலாமா? ஐயா, ப்ரெஷருக்கு சொல்லாம முட்டிங் மன்னிக்கணும். ஏன்னா நிறைய ப்ரெஷர் ஓயோமா இருக்கு இன்னைக்கு. எல்லாத்துக்கும் தகவலோட போவாங்க வந்ததுக்கு. ப்ரெஷருக்கு மட்டும் சொல்லிடுங்க, அதோட முடிச்சுக்கலாம். மூட்டு வலி, ப்ரெஷருங்க ரொம்ப விஷயம். ப்ரெஷர் வந்துட்டாலே ஷார்ட்டாக முடிச்சுக்குங்க. நன்றி. சிம்பிளாக முடிச்சிடுறேன். ப்ரெஷர் அப்படின்னால நம்ம ரத்தத்தில் கெட்ட கொலஸ்ட்ரால் அதிகமாக போய் பிளாக் ஆயிடுது. இப்போ என்ன செய்யணும், நம்ம மனவளக்கலை மட்டத்தில் எளிய முறை உடற்பயிற்சியில் எளிய மூச்சு பயிற்சின்னு ஒன்று இருக்குது. அப்போ ப்ரீத் இன் ப்ரீத் அவுட், மெதுவாக காற்றை ஏற்றி நிறுத்தி வெளியே விடுவது. ஓம் நமச்சிவாயா அப்படிங்கிற மாதிரி காற்றை வேகமாக இழுக்காமல் ஏற்றி கும்பகம் நிறுத்தி வெளியே விடும்போது ரத்தத்தில் ஆக்சிஜன் லெவல் கூடிடுது. அப்போ என்ன ஆகும், மைண்டு ஃப்ரெஷ் ஆகிடுது, கெட்ட கொலஸ்ட்ரால் குறையுது. அப்போ மூச்சு பயிற்சி ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, எளிதில் ஜீரணமாகக்கூடியது பழங்களே. ரெண்டாவது தான் காய்கறி சாலட்டு. மூணாவது தான் சிறுதானியங்கள், முளைகட்டி தானியங்கள். நாலாவது தான் சமைச்ச உணவுங்கிற நாளாந்தர உணவு. இதெல்லாம் நம்ம தவிர்க்க முடியாது. எதை எவ்வளோ எடுத்துக்க போகிறது தான் முக்கியம்.
அப்போது இந்த இடத்துல ரத்தத்தை டைலூட் பண்ணுறதுக்கு செம்பருத்திப்பூ, தாமரைப்பூ, மருதம்பட்டை எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான், அவனு புதுசாக சொல்லலை. நீ நெட்டில் டவுன்லோட் பண்ண அந்த 3 தான் இருக்கும். கவர்மெண்ட்டு ப்ரைவேட் ஃபேமஸாக இருக்கிற கம்பெனி அர்ஜுனாரிஷத்துலேயே இந்த ஃபார்முலா தான் இருக்கும். இதெல்லாம் இருக்கும். தாமரைப்பூ, நேர மகாலட்சுமி கோயிலுக்கு போங்க, எஸ்கியூஸ்மி மகாலட்சுமின்னு 2 பூவை தூக்குங்க, 4 செம்பருத்தி பூவை வச்சுக்கிடுங்க, ரோசா பூவை வச்சுக்கிடுங்க, மருதம்பட்டையை போட்டு நல்லா கொதிக்க வச்சு அதை குடிச்சிட்டு இருந்தீங்கன்னா பிளட்டில் எந்த லாக்கும் இருக்காது. நம்பர் 1. 2வது, உணவை நல்லா மென்று சாப்பிடணும். 3வது, என்னதான் தின்னாலும் வச்சாலும் நாளைக்கு எவ்வளோ கிடைக்கும், பின்னாடி பிள்ளைக்கு சேர்த்து வைக்கணும், இதை செய்யணும், வந்ததும் சரியில்லை, வாய்ச்சதும் சரியில்லை, இந்த மாதிரி புலம்பிட்டு இருக்கிறவங்களுக்கு எப்போயுமே பேஷண்ட்டாக தான் இருப்பாங்க. எனக்கு என்ன மகாராசா, என் வாழ்க்கை அழகாக போயிட்டுருக்குற பாசிட்டிவாக இருக்கிறவங்களுக்கு எந்த டென்ஷனும் கிடையாது. ஆனால் பாசிட்டிவாக வர வரைக்கும் இந்த மனவளை கலை பண்ணுறோம், எளிய முறை உடற்பயிற்சி இது இருந்தால் தான் சரியாக வரும். அங்கே தான் நம்மளை அழகாக டியூனப் பண்ணி அழகாக வச்சுருக்காங்க. ஸோ உணவு மாற்றுங்க, மூச்சு பயிற்சி கொண்டு போங்க, கொஞ்சம் கொஞ்சமாக வெறுங்காலில் நடந்து பழகுங்க. சிரிப்பு யோகான்னு ஒன்று இருக்குது. எப்பேற்பட்ட பிளாக்கையும் தூக்கி எரிச்சிடும். நீங்களே இப்போ அனுபவிக்க போகிறீங்க. அடுத்த கிளாஸ் இருக்குது. இப்போ யாருக்காவது ப்ரெஷர் கூட இருக்கிற சிரிச்சு பிற பாருங்க, நார்மலாகிடுவீங்க. லாஃப்டர் தெரப்பிங்கிறது இன்டர்நேஷ்னல் லெவலில் இருக்கிற சூப்பர் தெரப்பி. அதை இப்படி கற்றுக்கிட்டு நீங்கள் ஈஸியாக ப்ரெஷருங்கிற விஷயத்தை தூக்கி எறிஞ்சிடலாம். கை தட்டலாமா? ரைட். ஃபைனலாக மூட்டு வலி. மூட்டுன்னு இருந்தால் மூட்டு வலிக்குன்னு சொல்லுவாங்க. கான்செப்ட் அது கிடையாது. எப்போ பார்த்தாலும் குவார்டர் அடிச்சுட்டே இருந்தால் மூட்டு வலிக்கும். நாங்கள் எங்கே சார் குவார்டர் அடிக்கும்? வேறு ஒன்றும் இல்லை. காலையில் எந்திரிச்சு பெட் காஃபிங்கிற பேடு காஃபி குடிக்கிறீங்களே, நீங்களாம் பேஷண்ட்டு தான். பெட் காஃபிங்கிற பேடு காஃபி. இங்கே வனம் ஃபவுண்டேஷனில் அழகாக எங்களுக்கு துளசி தண்ணீர், பதிமுக தண்ணீர் கொடுத்தாங்க. அப்போ நீங்கள் என்ன கற்றுக்கணுன்னா, வீட்டில் சீனியும் பால், டீத்தூள் 3 வாங்குற நிப்பாட்டிடுங்க. அதுக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை, ஓகே. அதுக்கு பதிலாக இஞ்சி, கொஞ்சோண்டு சித்திரத்தை, கொஞ்சோண்டு வெத்தலையை போட்டு ஒரு ஹெர்பல் டீயை மாதிரி குடிச்சிட்டிங்கன்னா மூட்டில் வலி போயிடும். மூட்டில் மஜ்ஜை காஞ்சி போயிடுது. ஏன் காஞ்சி போகுது? சீனியாக சாப்பிட்டா போயிடும். வெள்ளை சீனிங்கிறது டாஸ்மார்க் கடையில் விற்க வேண்டிய ஒரு ஐட்டம்னு நாங்கள் நக்கலாக சொல்லுவோம். அவ்வளோ ஒரு நெகட்டிவான ஐட்டம் தான் ஒயிட் சுகர். ஆனால் எங்கள் ஊரில் பேக்கரி ஃபுல்லாக கலர்ஃபுல்லாக அதுதான் இருக்குது. அப்போ நெகட்டிவான ஃபுட்டு உள்ளே போக போக அந்த கணைய சுரப்பிகளும் கல்லீரலும் வீணாக போகுது. டயபெட்டிக் பேஷண்ட் ஆகிறாங்கிறது ஒரு கதை. மூட்டு வலிக்கு முக்கியமான காரணம், நீங்கள் சரியானபடி புரோட்டீன் எடுத்துக்கல. அது என்ன புரோட்டீன்? முளைகட்டி தானியத்தில் இருக்குது. எதில் இருக்குது? முளைகட்டிய உளுந்தில் இருக்குது. எங்கள் அம்மாவுக்கு அதை வச்சு தான் நான் காப்பாற்றுறேன். 2 உடம்புல நிறைய வாயு ஏற்பட்டுகிட்டே இருந்தாலும் மூட்டு வலி வரும். ஏன் கேஸ்ட்ரிக்ஸ் ப்ராப்ளம் வருது? கேஸ் ப்ராப்ளம் வந்தால் பேங்க் போயிடலாம். கேஸ்ட்ரிக்ஸ் ப்ராப்ளம் வந்தால் உங்கள் வாயை தான் நீங்கள் கட்டுப்படுத்தணும். என்ன கட்டுப்படுத்துறது? மெல்ல மென்று சாப்பிட்டிங்கன்னா அந்த உணவு ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிரும். அப்போ வாயு தொந்தரவு விட்டு தப்பிச்சிடலாம். 3வது, கொஞ்சம் சப்போர்ட்டுக்கு முடக்கத்தான் கீரை சூப்பு, முருங்கைக்கீரை சூப்பு, அகத்திக்கீரை, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று 1 பை டே மாறி மாறி சாப்பிட்டிங்கன்னா உடம்புல வாயு ஃபுல்லாக போயிடுச்சுன்னா மூட்டு ஸ்ட்ரென்த் ஆகிரும். முளைகட்டிய உளுந்து ஒரு பக்கம், வாயுவை பார்க்கக்கூடிய ஹெர்பல் ஜூஸஸ் 2. 3வது முக்கியமான விஷயம், நிறைய பேர் செக் பண்ணி பார்த்தா, நான் உட்பட பல நேரம் மாட்டிக்கிருக்கேன், சரியாக தண்ணி குடிக்கிறது இல்லை. ரொம்ப அற்புதமான விஷயம் தண்ணீர் தான். உலகத்தோட பிரபஞ்சத்தோட கான்செப்டே 73% வாட்டர், 73% வாட்டர். அந்த பிரபஞ்சத்தில் தான் நம்ம உருவாகிருக்கோம். அது கான்செப்ட் எப்படி ஈஸியாக புரிஞ்சுக்கலாம்னா, அண்டத்தில் உள்ளதான் இந்த பிண்டம், அண்டத்தில் உள்ளதான் இந்த பிண்டம். இந்த பிண்டத்தில் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 72-73% தான் நீர் சத்து இருக்கணும், இருக்குது. நம்ம எப்படிலாம் கெடுக்கிறோம்? யூரின் போனால் சரியாக தண்ணி குடிக்கிறது இல்லை, வேர்வை வெளியேறினா தண்ணி குடிக்கிறது இல்லை, தண்ணி குடிக்க கூட நேரம் இல்லைங்கிற ஒரு பந்தா, ஒரு டுபாக்கூர் தரம். தண்ணி டேஸ்ட்டாக இருக்கணும், இந்த கிளைமேட்டுக்கு தண்ணி எனக்கு சாப்பிட பிடிக்கலை, இப்படியே இருக்கிறவங்க தான் தாய்வழி இயற்கை உணவத்துக்கு சார் வாழைத்தண்டு சாறு கொடுங்க, கண்ணுப்பழ சாறு கொடுங்க, முள்ளங்கி ஜூஸ் கொடுங்க, மூக்குரட்டை சூப் குடிங்கன்னு குடிக்கிறாங்க. அது வியாபார ரீதியாக நான் கொடுக்குறேன், அது வேறு விஷயம். வாட் இஸ் த ரூட் காஸ் ஆஃப் த ஆல் டிசீஸ் அப்படி பார்த்தீங்கன்னா, ஹார்ட் ப்ராப்ளமாக இருக்கட்டும், முடி கொட்டுதலாக இருக்கட்டும், யூரின் கடுப்பாக இருக்கட்டும், பெண்களுக்கு வெள்ளைப்படுதலாக இருக்கட்டும், ஓவர் ப்ளீடிங்காக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் மெயின் ரீசன் டீஹைட்ரேஷன், நீர் சத்து குறைபாடு. அப்போ என்ன செய்யலாம்? 1 மணி நேரத்துக்கு ஒரு தண்ணி குடிச்சு பழகுங்க. ரொம்ப ஒரு மூட்டை தொட்டு பார்த்தாலே சூடாக இருக்கும். மூட்டில் கை வச்சு முன்னாடி இழுத்து பாருங்கள் ப்ளீஸ். அவங்கவுங்க மூட்டில் கையை வச்சு முன்னாடி மடக்கி பாருங்கள். மூட்டில் கை வச்சு முன்னாடி பின்னாடி ஆட்டி பாருங்கள்.
முடக்கு முடக்குன்னு சத்தம் கேட்கும். யார் யாருக்கு முடக்கு சத்தம் கேட்குதோ அவங்களுக்கு மஜ்ஜை காஞ்சி போச்சுன்னு அர்த்தம். க்ரீஸ் போயிடுச்சுன்னு அர்த்தம். ஓட்டை போட்டு க்ரீஸை ஏற்ற முடியாது. ஒன்று செய்யலாம், தண்ணியை மட்டும் ஒரு நாள் ஒரு வாரம் ஃபுல்லாக சீரக தண்ணியாக குடிங்க, ஒரு வாரம் ஃபுல்லாக நெல்லிக்காய் தண்ணியாக குடிங்க, ஒரு வாரம் ஃபுல்லாக தேன் லெமன் தண்ணியாக குடிங்க. 2 ஸ்பூன் தேன், ஒரு 10 சொட்டு லெமன் கலந்த தண்ணியை தயார் பண்ணி 2 லிட்டர் தண்ணியை வச்சுக்கிட்டு பெர் ஹவர் பெர் கிளாஸ். நோட் த பாயிண்ட். 1 மணி நேரத்துக்கு ஒரு அட்டை. தாகம் எடுக்குதா எடுக்கலையோ தண்ணி குடிச்சிட்டே இருக்க கண் பிரைட் ஆகுது, முடி கொட்டுதல் நிற்குது, ஹீட் குறையுது, கல்லடப்பு வரவே வராது. பெரிய பிரச்சனை எல்லாருக்கும். காலையில் 2 பாத்ரூம் போகணும். நம்ம ரோட்டில் போகிற மாடு கூட டக்குன்னு சாணி போட்டு தரிவீகமாக போயிட்டுருக்கு. மனுஷன் ஈஸியாக சாணி போடுறதில்ல. ஒரு நாளைக்கு 3 வேளை திங்கிறோம், சாப்பிட்றோம், 2 வேளை 2 பாத்ரூம் போகணும். போகுதா? ஒரு மீட்டிங்கில் கேட்டேன், போகுதா சார்னு. போகுது சார், வாரம் 2 தடவை போகுதுன்னார். அப்போ வாரம் 2 தடவை போனால் அவர் மொபைல் சேஃப்டி டேங்காகவே திரியிறான்னு அர்த்தம். அப்போ அவருக்கு தான் பயிற்சி வரும், அவருக்கு கோபம் வரும், ப்ரெஷர் வரும். சரியாக மன டைஸாக ஃப்ரீயாக போகட்டா சிக்கல் வருமா இல்லையா? முகத்திலே கடுப்பாக இருக்கும். ஏன்னா அங்கே அவர் சரியாக டெலிவரி ஆகாமல் வந்திருக்காருன்னு அர்த்தம். அதுக்கு என்ன காரணம்? சரியாக பழம் சாப்பிடலை, சரியாக மென்று சாப்பிடலை, எப்போ பார்த்தாலும் புளிக்கிழம்பு ஊறுகாய் ரசமாக சாப்பிட்றாரு. கடைசியில் தண்ணி குடிக்கிறது நின்று போச்சு. நானும் இப்போதைக்கு முடிச்சுக்கிறேன். வாழ்க நலமுடன். ஸோ எனக்கு ஒரு பாக்கியம். இங்கேருந்து நிறைய கற்றுட்டு போகிறேன். இந்த நோட்டீஸ் எடுத்து நான் காப்பி பண்ணி நிறைய விஷயம் எங்கள் ஊருக்கு கொண்டு போகிறேன். எங்கள் சிவகாசி நலனுக்கு இந்த வான்மலை ஃபவுண்டேஷன் ரொம்ப உதவியாக இருக்குது. அதே நேரத்தில் நம்ம கோயம்புத்தூர் கலாச்சாரத்தில், கொங்கு மண்டலத்தில் நிறைய நேச்சுரல் ஃபுட்டை ரெஸ்டாரண்ட் உருவாக்குங்க. ஒரு பாசிட்டிவ் ஃபுட்டு நம்ம ஊரில் நிறைய பேருக்கு கொடுங்க. தேங்காயை நிறைய பயன்படுத்துங்க. அன்கம்பேரபிள் ஃபுட்டு வேர்ல்டுங்கிறான் தேங்காவை. இங்கேருந்து சொட்டா மேலே தண்ணியை கடத்துகிற ஒரு சூப்பர் ஃபில்டர் டேங்க் உலகத்தில் எதுவுமே கிடையாது. தேங்காய் தான் அது. அந்த தேங்காவை பயன்படுத்தாமல் எல்லோரும் அது கொழுப்பு இருக்குது, அது இருக்குன்னு நம்மளாம் ஏமாந்துட்டோம். தேங்காய் நிறைய பயன்படுத்துங்க. ஒரு நேரம் இயற்கை உணவு சாப்பிடுங்க. அட்லீஸ்ட் அது முடியாட்டாலும் பரவாயில்ல, 3 வேளையும் சாப்பாட்டுக்கு முன்னாடி ஏதாவது பழங்கள் சாப்பிட்டு உடம்புல அசிடிட்டியை குறைச்சி ஆட்களையும் நான் கன்வெர்ட் பண்ணுங்க. நீங்கள் ஆரோக்கியமாக இருங்க, மற்றவங்களையும் ஆரோக்கியப்படுத்துங்க. நீங்கள் மகிழ்ச்சியாக இருங்க, மற்றவங்களையும் மகிழ்ச்சியப்படுத்துங்க. மகிழ்வித்து மகிழ் என்பதை மட்டும் சொல்லிக்கொண்டு வாழ்க நலமுடன், வாழ்க நலமுடன், வாழ்க நலமுடன் கூறி விடைபெறுகிறேன். வாழ்க. அடிக்கடி வாய்ப்பு கொடுங்க, வர்றேன். நன்றி, வணக்கம்.